இப்படிதான் எழுதுறதா? சரியா பார்த்து கவனிச்சு எழுதணும், இல்லன்னா எனக்கு கோவம் வரும். எதுலயும் ஒரு அக்கறை வேணும், மனசுல பயம் வேணும். என்னது தூங்குறீங்களா? எழுந்துருங்க. ஏன் எழுதுங்க? பேனாவை இப்படிதான் வச்சுக்கிட்டு எழுதுறதா? முறுக்கு பிடிக்கிற மாதிரி சரியா வச்சுக்குங்க. எஸ் எஸ் கழுதை. என்ன மாமா? அட முருகா, கழுதைன்னு சொன்ன உடனே அவன் தம்பி வந்துட்டான். என்ன முதியோர் கல்வியா? நடக்கட்டும் மாமா. நான் அன்னைக்கே சொன்னேன், உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகும் போது எனக்கு 3 வயசு. அந்த வயசுல நான் சொன்னேன், அக்கா படிக்காதவனை கட்டிக்காதே கட்டிக்காதே. கேட்டாங்களா? இப்ப முதியோர் கல்வி. பேபி, உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும் போது எனக்கும் ஒரு பையன் இருந்தான். இல்ல, என் அண்ணன் அவன். அவனுக்கு வயசு 2. அவன் அப்பவே சொன்னான், இந்த பைத்தியக்கார குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்காதேன்னு. கேட்டனோ இல்ல, அனுபவிக்கிறேன். இதுல எல்லாம் குறைச்சல் இல்ல, பாடத்தை கவனிங்க. பேபி, ஒரு வகையில நீ என் சம்சாரம், இன்னொரு வகையில இன்டெலிஜென்ட்லி. ஒன்ன நான் அனுசரிச்சு போலாம், உன் தம்பி அனுசரிக்க முடியுமா? மாமா, நான் உங்களை அனுசரிச்சு போறேன். ஆனா தயவு பண்ணி ஒரே ஒரு காரியம் பண்ணுங்க. இனிமே இங்கிலீஷ்ல பேசுறது இல்லைன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. சகிக்க முடியல, இன்டெலிஜென்ட்லி. என்னங்க, யாரோ கவர்மெண்ட் ஆபீசரா உங்களை பார்க்கணும்னு அதட்டி கேட்டாரு, இருக்கீங்கன்னு சொல்லிட்டேன். கவர்மெண்ட் ஆபீசரா? ஆமாங்க. மாமா, அரிசி மூட்டை எல்லாம் பதுக்காதீங்க பதுக்காதீங்க கேட்டீங்களா? கவர்மெண்ட் ஆபீசர் வந்துட்டாரு, கையில விலங்குதான். என்னமோ தெரியல. சரி, நீ எல்லாத்துக்கும் நீ போய் இந்த அரிசி மூட்டையில ஜம்காரத்தை போட்டு மூடி வைத்த வர. நீ போய் அவருக்கு அரிசி மூட்டை எல்லாம் காட்டு. மரியாதை உட்காந்து மாப்பிள, அந்த ஆபீசர் முன்னால வந்து ஏதாவது கண்ணா பின்னான்னு ஏதாவது உடனே. இங்க யாரு மிஸ்டர் தர்மலிங்கம்? சத்தியமா நான் இல்ல சார், இவர்தான். உங்க அப்பா பேரு சிதம்பரம் பிள்ளை தானே? ஐயோ, அப்பா பேரை தானே கேட்கிறாரு, இதுல என்ன குழப்பம்? சொல்லி தொலைங்களேன். சிதம்பரம் பிள்ளை தாங்க. என்ன சிதம்பரம் பிள்ளை தாங்க? இவர் அப்பா சிதம்பரம் தான், இவர் தான் சிதம்பரத்தோட பிள்ளை, சிதம்பரம் பிள்ளை. உங்க குடும்பத்துல மொத்தம் எத்தனை நபர்கள் இருக்காங்க? என் வேலைக்காரனை சேர்த்து 8 பேர் சார். அதுல எல்லாருமே அரிசி சாப்பிடுறவங்க தான், இவரை தவிர. காரணம் இவருக்கு சக்கரை வியாதி, கோதுமை தான் பாகம். அவரு நம்ம வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தானடா கேட்டாரு. எனக்கு வியாதி எத்தனைடா கேட்டாரு. அக்கா, எல்லாம் ஜமக்காலம் போட்டு முடிக்கிட்டியா? இவங்க உங்க பெண்ணா? ஆமா சார். சார், அவ என் சம்சாரம் சார். அவ ட்ரெஸ் பண்ணிட்டு நிக்கிறதுல கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணு மாதிரி இருக்கிறான். ஆனா சார், வயசு 48. என்ன யாரும் தானே கேட்டார், வயசைய கேட்டார். ஆபீசர் கிட்ட போய் சொல்லப்படாது, உள்ளதா சொல்றோம். சார் நிக்கிறீங்களா? வாங்க உட்காரு, உட்காருங்க சார். வாங்க 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 உட்காரு. என்ன சாப்பிடுறீங்க? என்ன பாக்குறீங்க? மத்தவங்க எல்லாம் எங்க? எல்லாரையும் கூப்பிடுறேன் சார். ரத்னா, ரத்னா, பயப்படாது. இப்போ என் பெரிய பொண்ணு வர்றதா அர்த்தம். எப்போதுமே கூப்பிட்ட உடனே கையில இருக்கிறத எடுத்து அடிச்சு விட்டு தான் வரும். ஆனா ஒரு நாளைக்கு ஒண்ணுதான். இத பாத்தீங்களா? இதுதான் என் முதல் பொண்ணு, சீமந்த புத்தரி, கலியுக அல்லி, லலிதா. இதுதான் என் 2வது பொண்ணு. மாசம் 1க்கு ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் 2000. அலங்கார பிரியை, காஞ்சனா. இதுதான் என் 3வது பொண்ணு, சங்கீத பைத்தியம். ஹார்மோனியத்துல 5-6 கட்ட தான் இருக்குன்னு இம்புட்டு நீட்டத்துக்கு பிரியாணா வாங்கி கொடுத்துருக்கேன். இத வந்துகிட்டு இருக்கிறாளே, இவதான் என் 4வது பொண்ணு, பேரு காந்தா, சினிமா பைத்தியம். கண்ணகி படத்துல இருந்து கலாட்டா கல்யாணம் வரையிலும் தலகீழ பாடம். கொஞ்சம் கீழே வர்றீங்களா? ஆபீசர் வந்திருக்காரு. முள்ள முள்ள அடக்கம் தேவை. வந்திருக்கிறது ஆபீசர். நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க, அதுங்கெல்லாம் காலேஜ்ல படிக்குதுங்க. இவங்கெல்லாம் எல்லாம் என்னுடைய மகளுங்க. 20, 19, 18, 17. இவர் உங்க மகன் 16? இவனா? இவன் என் மகனா இருந்தாலும் ஆளை வச்சு அடிச்சு கொண்டு இருப்பேன். என்னது? என் சம்சாரத்தோட தம்பி ஒண்ணும் பண்ண முடியல. ரொம்ப தேங்க்ஸ் சார், வந்த வேலை முடிஞ்சது, நான் வரேன். ஐயா, அப்ப செக்கிங் ஒண்ணு கிடையாதா? மறந்துட்டு போறாரு, ஏன்டா மடிய பிடிச்சு இழுக்கிற? என்ன சொல்றீங்க சார்? நான் ஒரு சென்சஸ் கிளார்க். இந்த வருஷம் ஆபீஸ்ல கரெக்டா லிஸ்ட் எடுக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. அதனால கொஞ்சம் கெடுபடி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க. ஓஹோ, ஆமா, என்ன கிளார்க் சொன்னீங்க? சென்சஸ் கிளார்க். இதுக்கா இவ்வளவு பெரிய நகல? ஏண்டா மாப்பிள்ள, சென்சஸ்னா என்னடா? அதெல்லாம் உங்களுக்கு புரியாது, ஜனத்தொகை கணக்கு. சார், நான் நினைச்சேன் இங்க மாமா அரிசி எல்லாம் பதுக்கி வச்சிருக்கிறாரு, அதை கண்டுபிடிக்கலாம் வந்துட்டீங்கன்னு நினைச்சேன். அதுக்கு வேற ஆபீசர், நீங்க போய் அவரை அனுப்புங்க. நான் வரேன். வாங்க, வணக்கம். நல்லா இருக்கு. ஏப்பா, முதல்லயே என்ன ஏதுன்னு விசாரிக்க கூடாது? அதானே, இந்த மாதிரி புதுசா ஒரு ஆசாமி வந்தா படிச்சவங்க எங்கள யாராவது ஒருத்தர் கூப்பிட கூடாது? நான் கூட என்னமோ ஏதேன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நான் பயந்திருக்க மாட்டேம்மா, நான் தைரியமா தான் இருந்தேன். இந்த கடங்கார பைய திடீர்னு அரிசின்னுட்டான்.
அதுல எனக்கு ஆடியே போச்சு போ. இந்த லூச ஒரு ஆளா பாய்ச்சி நீங்களும் பயந்துட்டீங்களேப்பா. ஏண்டி காந்தா, மாமாங்கிற மரியாதை கூட இல்லாம பேசுற. அப்படியே அப்ப அவதாரம், அதே புத்தி. பல்ல உடைப்பேன். என் வாயை கடறாத போடா. ஹலோ, ராமோகனன் கம்பெனி, மிஸ்டர் மதனோட பேசணும். எஸ். ஏய், யாருக்கு டெலிபோன் பண்ற? ராங் நம்பருக்கா? என் ஃப்ரெண்டுக்கு. யார் அது ஃப்ரெண்டு? ரெட்ட பின்னல் கோகிலாவா? இல்ல, அவ அக்கா. யார் அவ அக்கா? ஓ, பரட்டத்தல பங்கஜமா? நான் யாருக்கு போன் பண்ண உனக்கு என்னடா ஃபூல்? கெட் அவுட். நானா போன்? டேய், ஏன்டா லைனை கட் பண்ண? ஆமா, காதலனோட பேசுறதுக்கு டெலிபோன் வச்சிருக்கோம். அசிங்கமா எதையாவது பேசுவீங்க, அப்புறம் எவன் வந்து இந்த போனை தொடறது? Stupid idiot monkey goose, damn it. இப்ப நீ கீழே போறியா இல்லையா? அடடடடடடடடட. கீழதான் பெரிய ரகலைன்னா இங்க என்ன டிரபிள்? கீழே ரகலையா? இந்த வீட்டுல நான் ஒரு இடத்துல இல்லன்னா உடனே ரகலைதான். கீழே என்ன டிரபிள்? ஒண்ணும் இல்ல. இப்ப என்னமோ புதுசா ஒரு படம் ஒண்ணு வந்திருக்குதான். அந்த படத்துக்கு பேரு என்னமோ இருந்துங்க எடுத்தானோ செத்துங்க எடுத்தானோ. நல்லா இருக்கு. அதுல காந்தாவுடைய அபிமான நடிகன் நடிச்சும் படம் ஓடலையா? அதுக்காக அவன் ஓன்னு அழுதுகிட்டு இருக்கா. அதுக்கு அவையே அழணும். ப்ரொடியூசர் எழுதிட்டு போறான். வாய கிளறாத. இங்க என்ன டிரபிள்? மாமா, இவ இருக்கிறாளே, தினம் 3:30 மணிக்கு யாருக்கோ டெலிபோன் செய்துட்டே இருக்கா. விசாரி. ஏண்டி, உண்மையாவா? ஏய், விழுந்து மேல கோச்சுக்காத. காசு கொடுத்த டெலிபோன் வாங்கினதானே? நீ டெலிபோன் பண்ணுமா? பண்ணு. பொண்ணு அடக்கி வளர்க்க தெரியாத அப்பா மார்களை சுட்டு தரணும். அப்பதான் தமிழ்நாடு வளரும். ஏய், என் வாய கடறல. அக்கா, நீ கேளு. இவ கேஸ் இப்படியா? 3வது பொண்ணு இருக்கிறாளே, தினம் 4:30 மணிக்கு வாக்கிங் போறா. வாக்கிங் கவனிக்க வேண்டிய விஷயம். 4வது பொண்ணு வீட்டோட தான் இருக்கிறா. வீட்டிலேயே தான் தொந்தரவு. பரவாயில்ல. முத பொண்ணு இருக்கிறாளே, முத பொண்ணு காலேஜ் படிப்புதான் முடிஞ்சாச்சு இல்ல, வீட்டோட தானே இருக்கணும். லைப்ரரிக்கு போறேன்னு போய்கிட்டே இருக்கிறா. அவ லைஃபே ரொம்ப ஃப்ரீயா தான். என்னடா சொன்ன? இப்ப என் எதிரில சொல்லு. ஏண்டா, அவ எதையாவது கையில வச்சிருக்கும் போது ஒண்ணும் பேசாதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன். நீ ஒரு பைத்தியக்கார பிள்ளைமா. இந்த நேரம் பார்த்து நூலு கண்டையா கையில வச்சிருக்கிறது. நல்ல பெரிய கருங்கல்லா எடுத்தான் மண்டையை பார்த்து அடிக்க வேணாம். பேசாம இருங்க. எல்லாருமா சேர்ந்து ஏன் இப்படி அவனை இலக்காரமா பேசுங்க? நீ வாடா விட்டு நம்ம கீழே போவோம். நீ வாக்கா. டேய், இனிமே என் பொண்ணுங்களை பத்தி ஏதாவது சொன்னேன் இவனை கொஞ்சம் கண்டிச்சு. ஆமா, உங்க குடும்பத்தை யாராலையும் திருத்த முடியாது. பாத்தியா என்ன ஐயோ, இவன் கோச்சிட்டு போனா கூட பரவாயில்ல, என் பொண்டாட்டி கோச்சிட்டு போறாடு. I see. Quite interesting. Thank you, dear. Very kind of you. உங்ககிட்ட இருந்து தான் நானும் டெலிபோன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆமா, இதோ 10 நிமிஷம். எங்க மேனேஜர் இருக்கானே ஹிட்லர், அவனை எப்படியாவது ஏமாத்திட்டு வந்து சேர்ந்துடுறேன். ஆமாமா, டெஃபினட்டா. Oh yes. Oh yes. Thank you. Definite. Very. Accountant sir. உங்க காதலி வீட்டை விட்டு பார்க்குக்கு புறப்பட்டாச்சு. நீங்களும் அங்க போயாகணும். வழக்கம் போல உங்க வேலையை நான் பார்க்கணும். அதானே வழக்கம் போல டிஃபனுக்குள்ள ரூபாயை எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கிறது. என்னையா அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்ட இப்படி லஞ்சம் வாங்குற? என்ன பண்றது? அசிஸ்டன்ட் மேனேஜர் ரகசியம் எல்லாம் ஐயா கிட்ட மாட்டின்னு இருக்க. இதை வச்சு பொழைச்சாதானே உண்டு. ஐயா, என் குடலை உருவுற. இத பாத்துக்க, ஹிட்லரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வர்றாரு. என்ன மிஸ்டர், உன் டேபிள் சுத்தி எப்போதான் கூட நிக்குது? இல்ல சார், அது என் முகராசி சார். இல்ல சார், அவங்களெல்லாம் அப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன் சார் கைக்குள்ள. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். 4 ஆயிடுச்ச மணி, வியாதி வந்துருமே, வீட்டுக்கு போக முடியாது, சீட்டுக்கு போ. சார், உண்மையிலேயே இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு கண் ஆபரேஷன் சார். அவரை பாக்குறதுக்காக நான் ஹாஸ்பிட்டல் போகணும். என்ன மிஸ்டர், நேற்று டூர்ல இருந்து வரும்பொழுது உங்க அப்பாவை ட்ரிச்சி ஜங்ஷன்ல பார்த்தேன், மதுரைக்கு போகணும்னு சொன்னாரு. அப்போ ஆபரேஷனை மதுரைக்கு மாத்திருப்பாங்க சார். நான் போய் தான் டெலிபோன் பண்ணி விசாரிக்கணும். நத்திங் டூயிங். நேர அருணான் கம்பெனிக்கு போ. ஆபரேஷன் அங்கே வச்சிருக்காங்களா சார்? ஷட் அப். அங்க ஏகப்பட்ட ஸ்டாக் குறையணும். எனக்கு அந்த மேனேஜர் மேலதான் சந்தேகம். நேரா அவனை போய் பிடி, செக் பண்ணு. சார், அதுக்கு போலீஸ் அனுப்புங்க சார். ஷட் அப். ஹெட் ஆபீஸ்ன்ற முறையில நாம தான் செக் பண்ணணும். அதுக்கு நீ தான் போகணும். யூ ஃபாலோ, யூ கேன் கோ. ஓ, என்ன மதன், மேனேஜர் வேலை வச்சுட்டாரா? வேலை வைப்பார். வேலை வச்சா நான் இங்க போயிடுவேனா? மணி என்னாச்சு? திருடன் கூட இந்த நேரத்துல வேலை செய்ய மாட்டான்.
உங்களை திருடன் ஆக்கலாமா? அதனாலதான் இந்த வேலையை வச்சிருக்கேன். நல்ல வாயில வருது. துரோகி துரோகி. லஞ்சம் என்கிட்ட சப்போர்ட் மேனேஜருக்கு. யார் அவன்? அருணான் கம்பெனி மேனேஜர். திருட்டு பையன், அயோக்கிய பையன், முள்ள மாதிரி பையன். அவன் திருடி விட்டானா நான் போய் செக் பண்ணுமா? எனக்கு என்ன தலையெழுத்தா? யார் சார் நீங்க? நீங்க சொன்னீங்களே அயோக்கியம் அது இதுன்னு, அந்த மேனேஜர் நான் தான். மாப்பிளை விட்டலாம். உங்க அக்கா செய்த காரியத்தை கவனிச்சியா? என்ன கேட்காம பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் ஏழைங்களுக்கு விடுதி கட்டி இருக்கிறேன். உங்ககிட்ட கேட்டு வாங்க. அந்த பணத்தை எல்லாம் என்ன கணக்குல வச்சிருக்கீங்க? எல்லாம் கருப்பு பணம். ரெண்டா சத்தம் போடுறேன் இல்லையா? யாரா என்ன யாருமே சார்னு கூப்பிட்டது இல்லையே. ஒருவேளை என்ன இருக்குமா? நீ அவ்வளவு பெரிய மனுஷனா? ஆமா. இல்லாட்டி இப்படி இருக்குமா? அன்னைக்கு அந்த அரிசி ஆபீசர் அனுப்பி வைக்க சொன்னேன், அவரா இருக்குமா? ஏண்டா நீ வர என்ன கலக்குற? யார்? இந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதாவது பதுக்கல் பேர் வழிகள் எல்லாம் பிடிக்கிற டிபார்ட்மெண்ட். நீருமா நான் கொண்டு வரேன்ப்பா. யாராவது கொண்டாங்க. இந்த பதுக்கல் பேர் வழிகள் எல்லாம் பிடிக்கிற ஆபீஸ், அதுக்கு பக்கத்துல ராம்மோகனன் கம்பெனின்னு ஒண்ணு இருக்கு. அதுல நானு அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை செய்யறேன். காலங்காத்தால வந்து என் வாய கடற. சார், நான் தங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலான்னு வந்திருக்கிறேன். என்ன விஷயம்? சார், நான் வந்ததுனால உங்க யாருக்கும் இடைஞ்சல் இல்லைங்களே? இப்பதானே வந்திருக்கிற, இனிமேதானே தெரியும். சார், நான் ஒரு பிஏ பட்டதாரி. கம் டு ராங் பிளேஸ். பிஏ படிச்சிருக்கீங்கல்ல, அப்புறம் எங்க மாமா கிட்ட என்ன பேச்சு? இங்க ஒண்ணு வேலை காலையில போயிட்டு வாங்க. சும்மா இருப்பா, நான் வேலைக்காகும். சார், என் சொந்த விஷயமா உங்களுடைய உதவியை நாடி வந்திருக்கிறேன். என்னது? நான் உட்கார் 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 உட்கார சொல்லிட்டேன். என்னது? சார், விஷயம் சின்னதுதான், ஆனா அதை எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தான். ஸ்டார்டிங் ட்ரபிளா? சார், நான் வாலிபன், நீங்க பெரியவர். அதாவது ஐ எம் a young man, you are a old man. That means you are a கிழவன், I am a வாலிபன். நான் தம்பி தம்பி என்ன நீ சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கிற? ஆமா சார், நான் சொன்னதையே சொல்லிட்டு இருக்கேன்ல சார். இன்னமும் அதான் சொல்றேன். நான் வேற சொல்றேன் சார். ஆனா நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு கோவம் மட்டும் வரக்கூடாது சார். ஏப்பா நீ இப்பதானே வந்த, உன் மேல ஏன் எனக்கு கோவம் வருது? கோவம் வருது. ஏன் நீ வாயை கிளற? சொல்லாம செய்யற டிலே பார்த்தா எனக்கே கோவம் வருது. That means anger. சொல்லிடுறேன் சார். என்னது? அதாவது இந்த காதல் கல்யாணத்தை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? காதலை பத்தி எங்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. அதுங்கிட்ட போய் கேக்குறீங்களே, அது கிழா. தம்பி, நான் பொதுவா சொல்றேன், காதலிக்கிற அத்தனை பசங்களும் மடப்பசங்க. ஆமா, எதுக்கு இந்த கேள்வியை என்கிட்ட கேட்ட? சார், நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அந்த பொண்ணு என்ன லவ் பண்றான். தட் இஸ் ட்ரூ லவ். அவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் விரும்புறேன். என்னையே கல்யாணம் பண்ணிக்கணும் அவ விரும்புறான். இந்த கல்யாணத்துல யாருடைய துணையும் இல்லாம நானே முயற்சி பண்ணி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் உங்ககிட்ட வந்து உங்களை முடிச்சு வைக்க சொல்லலாம்னு. சும்மா இருக்கிற என் வாயை நீ கிளற. ஏப்பா, உன்னே எனக்கு இப்பதானே தெரியும். அப்படி இருக்கும்போது நீ லவ் பண்ற பொண்ண நான் எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? சார், அதை நான் எப்படி ஐயோ சொல்லட்டுமா சார்? சார், சொல்லட்டுமா சார்? சொல்லட்டுமா? சொல்லிடுவேன் சார். நான் லவ் பண்ணது உங்க பொண்ணுதான் சார். ஏன்னா நம்ம வீட்டு பொண்ணுங்க சாதாரணமாவே கண்ணை சிமிட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக நீ லவ் பண்ணிருந்தா? ஐயோ இல்ல சார், எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். நான் அப்பாவி சார். உங்க பொண்ணு தான் என்ன லவ் பண்ணி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொன்னீங்க. கழுத்தை திருவரா வேணும், உங்க பொண்ணையே கேளுங்க. ஏமா ரத்தனா, ஒண்ணும் தெரியாத பொண்ணு மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு புஸ்தமா படிக்கிற. ஆமா, எப்படி இருந்தாலும் நீ லவ் பண்ண? லைப்ரரிக்கு போறேன் லவ்வா பண்ணிக்கிட்டு இருக்க. காதாவது கத்திரிக்கையாவது இந்த ஆள் முகத்தை நான் பார்த்ததே இல்லை. ஏன் மிஸ்டர், வீட்டுக்குள்ள வந்து அனாவசியமா கலாட்டா பண்ணேன். My dear sir, you are all mistaken. நான் லவ் பண்ணது இந்த அம்மாவை இல்ல, உள்ள போற அந்த பொண்ணு. என்ன சார் இது? மழை பெஞ்சு விட்ட மாதிரி இருக்கு சார். நான் தப்பா சொல்லல சார், என் மனசுல உள்ளதை அப்படியே சொல்லிட்டேன் சார். ஹீரோயின் வந்தாச்சு, என்கொயரி ஆரம்பிங்க. ஏண்டி, முன்னமே வேற உனக்கு தெரியுமா? ஓ, தெரியுமே. எங்க, வேர், எப்போ, when, எப்படி, how, என்ன சூழ்நிலை? சும்மா இடியட். நீங்க காஃபி சாப்பிடுங்க. அப்பா,
அவர் சொன்னதெல்லாம் உண்மை. அவர் மேல எந்த தவறும் கிடையாது. இத நானே உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் அவரையே நேர்ல வந்து உங்களை கேட்க சொன்னேன். இந்தா பாரு, நிறுத்து. யாருக்கு இப்ப தந்தி அடிக்கிறேன்? ஏமா என்ன தைரியம் இருந்தா என் உத்தரவு இல்லாதபடி இந்த ஆளை காதலிச்சிருப்பேன். நீங்க ஒரு பைத்தியம் சார். இந்த காலத்துல எந்த பொண்ணு அப்பா அம்மாவை கேட்டுக்கிட்டு காதலிக்குது? கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வந்து நிக்காம பர்மிஷனாவது கேக்குறாங்களே. அப்பா என்ன மன்னிக்கணும். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவரை தான் பண்ணிக்குவேன். அப்புறம் உங்க இஷ்டம். அட விட்டலா, விஷயம் இவ்வளவு தூரத்துக்கு வந்த பிறகு எதுக்குடா என்கொயரி? தம்பி, உன் கல்யாணத்தை கொஞ்ச நாளைக்கு நிறுத்து. ஐயோ, என்ன சார் திடீர்னு குண்டு போடுறீங்க? ஏன் சார்? ஏன் சாருன்னா, நீங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க, நான் தயாராகவானாமா? பாரு தம்பி, நீ என் பொண்ணுக்காக எவ்வளவு நாள் வேணும்னாலும் காத்துக்கிட்டு இருப்பீல்ல? சார், உங்க பொண்ணுக்காக என் ஆயுசு பூரா நான் காத்துக்கிட்டு இருக்க தயார் சார். ரொம்ப நாள் ஆகுமா சார்? சார், நீங்க பணத்தை பத்தி ஏதாவது ஒரி பண்ணிக்கிறதா இருந்தா கவலையப்படாதீங்க. எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் வாங்கி தர்றேன். நீங்க உங்க வீட்டை மட்டும் அடமானம் வச்சா போதும். அது இல்லப்பா, இவருக்கு வேற பிரச்சனை. பிளைனா தான் சொல்லுங்களேன். தம்பி, என் பொண்ணுங்க பிறந்த உடனே ஜாதகத்தை கொண்டுகிட்டு போய் ஜோசியக்காரங்கிட்ட நீட்டின உடனே அவன் இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு உன் பொண்ணுங்க பிறந்த தோஷம் உனக்கு ஆயுள் பலம் கம்மின்னுட்டான். ஆனா பாவி, இதுக்கு என்னடா பண்றதுன்னு கேட்டேன். ஒரே பந்தல போட்டு 4 கல்யாணத்தையும் ஒண்ணா முடிக்கிறதா நீ வேண்டிக்கணும். ஓடுனேன், திருப்பதி வெங்கடாஜலபதி காலில் போய் விழுந்தேன். அப்படியே கல்யாணத்தை முடிக்கிறதாக வேண்டிக்கிட்டேன். நல்லா வேண்டிக்கிட்டீங்கப்பா. வேண்டிக்கிட்டா என்ன, அப்படியே செஞ்சா போச்சு. நீ ஒன்னப்பா, ஒன்னே இப்பதானே போனா போது மாப்பிள்ளையா ஏத்துக்கிட்டேன். இன்னும் 3 மாப்பிள்ளைக்கு எங்க போறது? கடைசி பொண்ணுக்கு கூட கவலை இல்ல, என் தம்பி இருக்கிறான். எஸ், நான் இருக்கேன். விட்டால் SLC ஃபெயில். ஐயே, ஆசையை பாரு. இந்த குரங்க எவ கட்டிக்குவா? நான் கல்யாணமே பண்ணிக்க போறதில்ல. அதனால இன்னும் ஒரே ஒரு மாப்பிள்ளை பார்த்தா போதும். ஐயோ, அப்ப மாமா வேண்டுதல? மாமா அவுட்டா? வக்கீலுக்கு சொல்லி அனுப்பிட்டுமா உயில எழுத? அதானே, 4 கல்யாணமும் ஒண்ணா நடக்கணுமே. என்ன ரத்னா அது? அதுக்காக என் கொள்கை என்ன ஆகுது? ஐ ஹேட் men folk. நான் ஆண்களே வெறுக்கிறேன். எனக்கு கல்யாணமே தேவையில்லை. கேட்டியா தம்பி? இப்படிதான். இது மட்டுமா, வெளியில ஒண்ணு போயிருக்கு. அது வந்த பிறகு அது என்ன சொல்லுதோ தெரியல. தம்பி, இந்த வீட்டுல ஒன்னொன்னும் ஒவ்வொரு டைப். அதுக்குத்தான் நான் சொல்றேன், நடந்தா 4 கல்யாணமும் ஒன்னா நடக்கணும். இதுதான் என் வேண்டுதலை. அவ்வளவுதானே சார்? அந்த விஷயத்தை என்கிட்ட விடுங்க சார். நான் ஜாம்னு முடிச்சு போடுறேன் சார். உங்க குடும்பத்துல என்னையும் ஒருத்தனா சேர்த்துங்க சார். ஒட்டா. அட சும்மா இரண்டா, குறை மாசத்துல பிறந்தவனே. இன்னும் 1 வாரம் டைம் கொடுங்க. 4 பொண்ணுக்கு 4 மாப்பிள்ளைங்க நிக்க போதுமா? அது போதும். அவ்வளவுதானே? போதும் இல்ல, விடுங்க, நான் கவனிச்சுக்கிறேன். அத்தை வரட்டுங்களா? சரி தம்பி. மாமா வரட்டுங்களா? நல்லது தம்பி. ஏய், பையன் நல்ல இன்டெலிஜென்ட். ஐயோ, இங்கிலீஷ். சந்திரா, கழுத படா. நான் அங்கேயே முறைச்சுக்கிட்டு நிக்கிறேன். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுட்டா. உட்காரு. நான் தான் உன்னை பார்க்கல, நீ ஏன்டா என்ன பார்க்க கூடாது? இதான் ஃப்ரெண்டா? ஆமா, உன் குடுமி சும்மா ஆடாத. எதுக்காக வந்த? வேற எதுக்கு? ஒரு 500 ரூபாய் பணம் கடன் கொடுறா, ஜாக்பாட் ஆட போனோம். நீ சூதாட நான் பணம் கொடுக்கவா? உங்க அப்பா தான் பேங்கர் ஆச்சே, செல் அடிக்கிற அளவுக்கு பணம் இருக்கு, பரவாயில்ல விட. கறக்கிறது உழக்கு பால், உதைக்கிறது பல்லு போகாண்டான். வாங்குற சம்பளமே 500 ரூபாய்க்கு சூதாடுறியா? நிறுத்துற குடுக்க இஷ்டம் இல்லைன்னா விட. அட்வைஸ் பண்றேன், எனக்கு வேற இடம் இல்ல. நீயே சொல்ற வேற இடம், நல்ல இடமா? உன்ன மறந்தே போயிட்டதுடா. உனக்கு என்ன கல்யாணம் ஆகல? இலை படிக்கும் போதுதான் உனக்கு அறிவு கிடையாது, இப்பவுமா என்ன போய் இந்த கேள்வி கேட்கலாமாடா? எனக்கு போய் யாரா பொண்ணு கொடுப்பா? நான் கொடுக்கறேன்டா. எப்பா? சந்திரா உட்கார்றா. நான் ஒரு பெரிய இக்கட்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன்டா. நானு லலிதான்னு ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு உன்கிட்ட சொல்லுவேன்ல. 2 வருஷமா என்ன எப்ப பார்த்தாலும் இந்த போர் தானடா அடிப்பேன். விஷயத்தை கேளு. எங்க கல்யாண விஷயமா லலிதாவோட அப்பா கிட்ட போய் பேசினேன். அந்த ஆள் என்ன பண்ணா, பாக்கி 3 பொண்ணுங்களுக்கு நீதான் மாப்பிளை கொண்டுட்டு வரணும்னு என் தலையில ஒரு குண்டை தூக்கி போட்டான் பாரு. அசந்து போய் உட்காந்துட்டேன். இதுக்கேண்டா அசந்து போனேன்? ஒரு மாப்பிளை நானாச்சு, இன்னும் 2 தானே தேடணும். நீயா? அந்த பொண்ணுங்க கட்டிக்க வேண்டாம், மாப்பிளை கொஞ்சம் ஒழுங்கா இருக்க வேண்டாம்டா. என்னடா எனக்கு என்ன குறைச்சல்? ஜாலி ஜிம்கான மேனேஜர் கைய கட்டினா அவுக்குறது இல்ல. சரி போய்த்து, அந்த பொண்ணோட தலைவிதி. நீ ஒரு மாப்பிளை. அது சரி, 4 பொண்ணுங்கள்ல நல்லதா பார்த்து நீ செலக்ட் பண்ணிருப்ப. எங்களதெல்லாம் எப்படி இருக்கும்? கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருக்குண்டா. பாக்கி 2 மாப்பிளைக்கு நான் எங்கடா போவேன்? ஏன்டா பங்க் ஆவற? என்னோட வா, கிளப் கூட்டிட்டு போற. அங்க இல்லாத பசங்களா? சந்திரா, மாப்பிளை தேடுற விஷயத்துல நீ ஹெல்ப் பண்ணிடு. 500 என்ன 5000 கொடுக்க. வாடா. குட் ஈவினிங் வக்கீல் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். என்ன 3-4 ஜோக்கர் வந்துட்டாப்ல இருக்கு, அதான் மூஞ்சி கூட பார்த்து பேச மாட்டேங்கிறாரு. ஏற்கனவே ஆட்டம் பிடிக்கல, இதுல வேற உன் மூஞ்சிய பார்த்தா என் ஆட்டம் என்ன ஆகுது?
வக்கீல் சார், என் ஃப்ரெண்டோட டாட்டர்ஸ் 2-3 பேருக்கு நான் மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கேன். உங்க பையன் ஒருத்தன் கல்யாணம் ஆகாம இருந்தானே. அட ஏன்பா கூட்டத்துல வந்து என் மானத்தை வாங்குற? அவன் ஒரு சட்டக்காரியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்கத்தாவுக்கு ஓடிட்டான். குட் ஈவினிங் ஆடிட்டர் சார். குட் ஈவினிங். உங்க பையன் ஒருத்தன் சந்தானம்னு கல்யாணம் ஆகாம இருந்தானே. ஆமா. அவன் எங்க இருக்கான்? அதை ஏன்பா கேக்குற? அவன் ஒரு விடோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாலாஜாபாத்ல போய் செட்டில் ஆயிட்டான்ப்பா. என்னடா சந்திரா, வர வர மாப்பிள்ளை பஞ்சம் அதிகமா போச்சு. ஏண்டா நீயும் நானும் பிள்ளையார மாதிரி இருந்தா மத்தவன சும்மா இருப்பானா? அவனுக்கு அர்ஜென்ட் லைஃப்ல செட்டில் ஆயிட்டான். மிஸ்டர் மதன் இருக்காரா? அவர்தான் மிஸ்டர் மதன். நீங்க தான் மிஸ்டர் மதனா? எஸ். நீங்க யாரு? நான் தான் காஞ்சனா, லலிதாவோட சிஸ்டர். ஐயா என்னது ரொம்ப உயரண்டா, பயமா இருக்குடா. சுபரா, என்னம்மா? நீங்க இங்க இருக்கீங்கன்னு அவ சொல்லிதான் அர்ஜென்ட்டா உங்களை பார்க்க வந்தேன். சாரி, உங்களோட சண்டை போட வந்தேன். ஏமா? நீங்க யார் சார் எங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்க? ஆர் யூ மேரேஜ் புரோக்கர்? வந்துடா. நீங்க சொல்ற மாப்பிள்ளையே தான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கணுமாமே. ஐ அம் ரியலி வாய். வக்கீல் சார், இப்ப மாத்திரம் இங்க என்ன பார்வை? சீட்டை பாரோம். எல்லாரும் பாக்குறாங்கம்மா. இப்படி வா, இப்படி வா. வா வா வா. காஞ்சனா, கோச்சுக்காதே. எனக்கு கல்யாணம் ஆகணும். அதுக்காக தான் உங்க வீட்டுல நான் அப்படி சொல்லிட்டு வந்தேன். நல்லா இருக்கு. உங்க கல்யாணம் நடக்கிறதுக்காக ஏன் சபதத்தை விட முடியுமா? சபதம் என்னவோ. உனக்கு விரோதமா நான் இந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். சொல்லு. ஆமா, ஜஸ்ட் நவ் இப்பதான் உங்க குடும்பத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தான். இத பாருங்க, நான் என் ஃப்ரெண்டு சந்தர். உங்க குடும்பத்துக்கு நான் மாப்பிள்ளையா வரதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஐயோ, உயரம்தான். இருந்தாலும் பரவாயில்ல. ஐ லைக் யுவர் தாலை. ஷட் அப். உங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. ஐயோ, ஏமா சத்தம் போடுறேன்? நீ யாரையாவது விரும்புறியா சொல்லு. அவனையே மாப்பிள்ளையா கொண்டுட்டு வந்து நிறுத்துறேன். மிஸ்டர் மதன், நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். மோகன்னு ஒருத்தர் என்ன மனப்பூர்வமா காதலிச்சார். நானும் விரும்பினேன். நியாயம்தான். இப்ப திடீர்னு என்ன வெறுத்துட்டு ஒரு நாட்டியக்காரி சரசாங்க பெண்ணோட சுத்திக்கிட்டு இருக்காரு. இதுவும் நியாயம்தான். இந்த ஏமாற்றத்தை முதல்ல என்னால தாங்க முடியல. அப்புறம் தான் நான் ஒரு சபதம் எடுத்துக்கிட்டேன். சபதம் என்னவோ. அவனை விட்டுட்டு என்ன மாதிரி வேற ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னா? இல்ல, மணந்தாள் அந்த மோகனை. இல்லையே மரணம். அப்படி எதுவும் செஞ்சு வைக்காதம்மா. அப்புறம் எனக்கு கல்யாணமே நடக்காம போயிடும். இந்த பாருமா, நீ காதலிச்ச பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே. இல்ல. கவலையை விடு. அந்த பையனையே மாப்பிள்ளையா கொண்டுட்டு வந்து நிறுத்துறேன். போதுமா? தேங்க்ஸ். முதல்ல இது ஏதோ தப்பா பேசிட்டேன், மன்னிச்சுக்கங்க. அதெல்லாம் இவனுக்கு ரொம்ப சகஜம். வெட்கமான ஒண்ணும் கிடையாது. ஒச்சிடுவேன். அம்மா, அந்த பையனை பத்தி முதல்ல டீடைல் சொல்லு. அவன் எப்படிப்பட்டவன்? யாரார் கூட பழகுவான்? எங்கெங்க போவான்? ஏண்டா மதன், 4 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு எனக்குன்னு சொன்னேன். அதுல 2 இல்லேன்னு ஆகி போச்சு. மீதி 2 தான் இருக்குது. அதுலயாவது ஒண்ணு தேருமா? இப்ப கிளப்புக்கு வந்து கலாட்டா பண்ணால, அவளை தாண்டா உனக்கு பிக்ஸ் பண்ணலான்னு இருந்தேன். அவதான் வேற ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு போயிட்டாளே. இந்த கடைசி பொண்ணு இருக்கா, அவளை வெளியில கொடுக்கறாப்புல அபிப்பிராயம் கிடையாது. அங்கேயே வீட்லயே ஒரு குரங்கு இருக்கா, அவன் தலையில கட்டுறதா முடிவு பண்ணிருக்காங்க. முதல் பொண்ணு இருக்கா. அப்பா, ஆனா ஆம்பளைங்களை கண்டா அவளுக்கு பிடிக்காதான். அல்லி ராணி. அதான் எனக்கா என் தலையெழுத்து. பாக்குறதுக்கு ஒன்ன விட அழகா இருப்பாடா. சும்மா தள தளன்னு டெல்லி எருமை மாதிரி. டெல்லி எருமை மாதிரியா? தலதலன்னு இருப்பான்ல, அது போதும். நான் கால்ல விழுந்து அவளை கவர் பண்ற பாரு. என்ன உன் பர்சனாலிட்டியால நீ கவர் பண்ண போற? ஹலோ மதன். ஹலோ, என்னவே ரசனை தெரியாத ஆளா இருக்கிறான். இத போய் டெல்லி எருமைங்கிறான். வாங்க வாங்க வாங்க, ரைட் சைடு வாங்க ப்ளீஸ். கம் 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 வாங்க வாங்க வாங்க. டேய் மதன், அந்த சோபா புடிச்சு போடுற. போற. இது வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ஐயோ தம்பி, இப்படி வா. வாங்க சார், சும்மா வாங்க சார், வாங்க சார். ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் மதன். எனக்கு சொன்னே அல்லின்னு, அதானே இது. ஏ, என்னை விட அழகுன்னு உன்னை விட அழகா இருக்குது. ஏய் மதன், கண்ணை பாத்தியா? மோருக்கு தொட்டுக்கலாம் போட்டுக்குது. மாவடு கண்ணு. பாவி சண்டாளா, சுனைகிட்ட துரோகி. அவன் ஏன் காதலிடா. குட் ஈவினிங் சிஸ்டர். ஐ ஆம் சாரி, நான் உங்க பிரதர். எதுக்கா கன்ஃபியூஷன்? லலிதா, அவன் தான் என் ஃப்ரெண்டு சந்திரன். ஜாலி ஜிம்கானா கம்பெனி மேனேஜர். மதன், நீங்க வந்துட்டு போனாலும் போனீங்க, வீட்டுல ஒரே ரகலை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையை சொல்றாங்க. அதுல ஒரு பிரச்சனை என்கிட்ட வந்தாச்சு. உன் சிஸ்டர் இருக்காள்ல, இன்னைக்கு கிளப்ல 4 பேருக்கு முன்னால என் மானத்தையே வாங்கிட்டான். இதுக்கே இப்படி தெரிச்சுக்கிறீங்களே. பெரியவ அக்கா இருக்காளே, எனக்கு கல்யாணமே வேண்டான்னு கத்துன்னு கத்திட்டு இருக்கா. யாரா? எங்கேஷா? பலே பேஷ். சும்மாரா, 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி தான் தீரணும். இங்க 4 பொண்ணுங்க இருக்குது. 4000 போய் சொல்லணுமா? இப்போ அத்தனைக்கு எங்க போறது? பொண்ணுங்களா அதுங்களா அதுக்கு பிரச்சனை வச்ச. லலிதா, உங்க அக்கா இருக்காள்ல, அவளை இவன் தலையில தான் கட்டுறதா முடிவு பண்ணிருக்கேன். எஸ், நாங்க 2 பேரும் சந்திக்கிறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணீங்கன்னா நான் எப்படியாவது அந்த பொண்ணை வழி கொண்டாந்துறேன். ஓ, நாளைக்கு அவளை பீச்சு கூட்டிட்டு வரட்டுமா? பீச்சுக்கா? வேண்டாம், கூட்டம் ஜாஸ்தி. அங்கெல்லாம் அவ காலில் விழுந்து சரி கட்ட முடியாது. அப்போ கோவிலுக்கு கூட்டிட்டு வரட்டுமா? கோயிலுக்கா? வேண்டாம், அங்க நான் அவ காலில் விழுவேன். நான் சாமி கும்பிடுறேன்னு தப்பா நினைச்சு அவ விலகி போயிடுவா. எதுக்கா இந்த வம்பெல்லாம்? லலிதா, உங்க அக்காவை நேரா பார்க்குக்கு கூட்டிட்டு வந்துரு. ஆனா இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சுதான் காமிச்சுக்க வேண்டாம். என்னடா நீ போ. அப்புறம்
டேய், நீ எனக்கு ஒரு உதவி செய்யறியா? நேரா லாண்டரிக்கு போய் என் துணி வந்திருக்கு வாங்கிட்டு வா. போ. இப்போ இப்பவே நான் நீ ஏன் போ. சரி போ. யாரு போன் பண்ணல? எனக்கு தான் உங்க வீட்டு சமாச்சாரமே பெருசா போச்சு. 5 மணிக்கு போன் பண்ண நினைச்சேன். அங்கே போய் உட்காந்துட்டேன். அப்புறம் உங்க அக்கா வந்து நாம வந்து எந்த லாண்டரி? இழவு கொட்டின லாண்டரி. ஏன்டா கழுத்த இருக்கிற? நீ இங்க இரு, நாங்க போறோம். வா லாண்டரிக்கே வா. சந்திரா, இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பொன்னான நாள், மறக்க முடியாத நாள். ரத்னாவை நீ சந்திக்க போகும் நாள். பார்க்கல அவளை பார்த்தோன்ன ஃபங்காயிடாதே. கஷ்டப்பட்டு மூஞ்சிய கொஞ்சம் அழகா வச்சுக்க. அவளை பார்த்தோன்ன ஹலோ டியர்னு சொல்லு. ஓங்கி கன்னத்துல அரங்கானா வாங்கிக்க. யாரா இவன்? ஆரம்பத்திலே அடி உதைன்னு அவசரம் மாதிரி பேசுறேன். மதன், எனக்கு இந்த ஹலோ ஹீரோலாம் பிடிக்காது. நான் வேற ஐடியா வச்சிருக்கிறேன். என்னது? என்னுடைய கல்யாணமே 5 முழ கயிறுல தான் நடக்க போகுது. 5 முழ கயிறுலையா? அங்க வந்து பாரு. ஹலோ மதன். இதாரா? அடடே, வாமா வா 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 வா. இதாண்டா கடைசி பொண்ணு காந்தா. குட். உழக்கு மாதிரி இருந்தாலும் ஒய்யாரமா தான் இருக்கிறா. அம்மா, உங்க ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது எனக்கு பக்கு பக்குங்குது. என்னம்மா, எங்க வந்த? எல்லாம் என் கல்யாண பிரச்சனை தான். உனக்குமா? ஆமா சார், இந்த பிரச்சனைக்கு நீங்க தான் வழி சொல்வீங்கன்னு லலிதா தான் சொல்லி அனுப்பிச்சா. என்ன கையா வர வர மரத்தடி ஜோசிய மாதிரி ஆயிட்டு இருக்கிற. பிரச்சனை என்னவோ? எங்க வீட்டுல ஒரு லூஸ் இருக்குல்ல, பொண்ணா? அததான் நான் கட்டிக்கணும்னு எங்க அம்மா சொல்றாங்க. எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. அதை விட ஒரு பாழுங்கணத்துல போய் விட தயார். வேண்டாம்மா, பாழுங்கணத்துல விட வேண்டாம். அதை விட நான் பாக்குற பையனை கட்டிக்க. ரெண்டும் ஒண்ணுதான். அவா உனக்கு ஏதாவது காதல் குதல்னு இன்னும் ஆரம்பிக்கல. அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா என் வருங்கால கணவர் எப்படி இருக்கணும்னு கற்பனை செஞ்சு வச்சிருக்கேன். அதுக்கு சில கண்டிஷன், அவ்வளவுதான். நிபந்தனைகள் என்னது அது? நம்பர் 1, பையன் கிராஜுவேட்டா இருக்கணும். படிச்ச பையனா கேக்குறா. நம்பர் 2, பையனுடைய அப்பா அம்மா, அதாவது என்னுடைய வருங்கால மாமனார் மாமியார் கண்டிப்பா உயிரோடு இருக்க கூடாது. இது இல்ல பொண்ணு. கொல்லுட்டாள. நம்பர் 3, பையனுக்கு சமைக்க தெரியணும். என்னடா இவ சமயக்காரனையும் கேக்குறா, கிராஜுவேட்டாவும் இருக்கணும்ங்கறா. எப்படி? நம்பர் 4, முக்கியமான கண்டிஷன், எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை. அப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் சினிமாவில் நடிக்க சான்ஸ் கிடைச்சா அதை கனவை மறக்க கூடாது. இந்த கண்டிஷன்ஸ் கால் கிடைச்சா பாருங்க, இல்ல நோ மேரேஜ். ஐயோ, நோ மேரேஜ்னா எப்படி? எனக்கு கல்யாணம் நடக்கணுமாமா. ஏமா, உன் கண்டிஷன்ஸ்க்கு ஒரு பைத்தியக்கார பைய கூட கிடைக்க மாட்டாமா. நான் எங்க போய் மாப்பிள்ளை தேடி எங்க யார? என்னால இந்த சாகமெல்லாம் பண்ண முடியாது. உன்னால முடிஞ்சா எனக்கும் அந்த முதல் பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணி வை. இல்ல எனக்கு இருக்கவே இருக்கு தேவிலாஸ் ஹோட்டல் சாப்பாடு. சாம்பார்லாம் அம்மா, பாத்தியா, உன் கண்டிஷன்ஸ் கேட்டோன்னு இவனே பறக்கிறான். கொஞ்சம் டைம் கொடு, பாக்குறேன். என்னமோ பார்த்து செய்யுங்க. ஆகட்டும். நான் நினைக்கிறேன் மதனா, உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்க போறதுலடா. டேய், எங்கடா போற? கொஞ்சம் துணைக்கிடுறா. உனக்கு துணை இந்த அரச மரத்து பிள்ளையார் தான்டா. டேய், இந்த கேஸ் அப்படியே விடு. அடுத்த கேஸுக்கு வரிப்போம். எது? அந்த ரத்னா கேஸ். நம்ம கேஸ். அத சொல்லு வரேன். எங்கடா அவங்கள காணோம்? வருது வருது. அந்த பொண்ணுடா. பொண்ணு. பொங்கு பொங்கு. என்னடா இது? கல்யாணத்தை பண்ணி வைக்கிறான்னு சொல்லி கழுத்தை கைத்த மாட்டி ஆட்டுற. கல்யாணம் பண்ணிக்கணும்னா இருந்தவன் வேற வழி கிடையாது. நான் சொன்னபடி விடுவு. கீழே கிடுகிட விடலாம். பயமா நீ பொங்குறியா இல்ல நான் தொங்க வைக்க வா. அவா ஏவா அவா ஏவா ஆடா. ஐயோ, நிம்மதியா சாக கூட விட மாட்டியா? பொம்பளை மாதிரி தெரியுது. உனக்கு பிடிச்சவங்க தெரியுமா? வாட்? ஐயோ, தெரிஞ்சா அவுத்து விடுங்களே. யார் மிஸ்டர் நீ? தற்கொலை படிக்க வந்தவ. என்னது? பப்ளிக் பார்க்ல தற்கொலை முயற்சியா? யாராவது பார்த்தா? நானே கண்ட மூடி இருக்க போறேன். எவன் பார்த்தா எனக்கு இல்ல. விடு. மிஸ்டர், படிச்சவன் செய்யற வேலையா இது? படிச்சவரா இருந்தானே தூக்க மாட்டானா? அவனுக்கு கஷ்டம் வராதா? என்ன மரண்டா? அம்மா அம்மாடியோ. அம்மா, மாப்பிள்ளை பையனுக்கு இவ்வளவு பெரிய வீடா இல்ல இந்த வீட்டுல ஏதாவது ஒரு ரூம்ல இருந்துகிட்டு வாடகை மட்டும் கொடுக்கறான்? இல்லப்பா, லலிதா சொன்னா ஃபுல் ஹவுஸ் அவருக்கு தானா? அப்படியே எங்க அப்பா மாப்பிள்ளை இன்டெலிஜென்ட்லி மட்டும் இல்ல, ரிச்லி. எங்க மாப்பிள்ளைய காணோம்? மாப்பிள்ளை மாப்பிள்ளை. மிஸ்டர் மதன், மிஸ்டர் மதன். யாரு? நான் தான் காஞ்சனா. அப்பாவும் நானும் வந்திருக்கோம். சீக்கிரம் வாங்க. பாதி குளிச்சுக்கிட்டு இருக்க, எப்படி வர்றது? அப்பா, மதன் குளிச்சிட்டு இருக்கான். குளியிட்டம். இப்ப என்ன அவசரம்? எனக்கு தான் வேலை இல்லையே, இப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
ஏங்க ஏன்பா என்னங்க யாராரா இருக்காங்க? யாருங்க? இது மதன். மதன் வீடுதான், குளிச்சுக்கிட்டு இருக்காரு, வந்துருவாரு. பொட்டி படுக்கையோட வந்திருக்கிறீங்க, வெளியூர் போல இருக்குது. ஓஹோ, பையன் வந்திருக்கானா? நீங்க என்ன சொல்றீங்க? மாப்பிளை வல்லியான்னு கேட்டேன். ஏன்னா மதன் தான் 3 பொண்ணுங்களுக்கு மும்மரமா மாப்பிளை தேடிக்கிட்டு இருக்கிறாரு. அது விஷயமா உங்களுக்கு லெட்டர் போட்டு வரவழைச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? வாட்? என்ன லட்சுமி, என்ன உளறாரு இவரு? நான் ஒண்ணும் உளரல, என் பொண்ணுங்களுக்கு தானே அவர் மாப்பிளை தேடிக்கிட்டு இருக்கிறாரு. என்னது? 100க்கு 100 அவர் தரக மாதிரிதான். ஏன்னா பொண்ணுங்களுக்கு அப்ப நான் தானே. அப்பா கண்டவங்களோட என்ன பேச்சு? வாட் நான்சென்ஸ்! நாங்களா கண்டவங்க? எங்க போறாரு? இவரும் குளிக்க போறாரா? ஏமா என்ன மாப்பிள்ளைய போய் வாடா போடாங்கிறாரு? சின்ன பிள்ளையில ஆனாவன் சொல்லி கொடுத்த அடிச்சுபடி வாத்தியாரா? வாங்கப்பா. அம்மா எப்பமா வந்த? ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க எல்லாம். யாரா இவங்கெல்லாம்? அது வந்து மதனோட அப்பாவா? நீ என்னமோ இவரோட பெண்களுக்கெல்லாம் வீடு வீடா போய் மாப்பிள்ளை தேடி அலையறியாமே? அது நாட் அஷேம்? ஏய், அவர் டையும் அவர் மீசையும் who is this clown? ஏப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? கொஞ்சம் பேசாம இருக்கிறேன். அம்மா அவரு சத்தம் போட்டாலும் என்ன சம்பந்தின்னு ஒத்துக்கிறாரு. ஆமா, கிளவுன்னா சம்பந்திட்டானே. அப்பா அப்பா மிஸ்டர் மதன் எங்க அப்பா முதல்ல வீட்டுக்கு வந்திருக்காரு. இவங்க யாருன்னு தெரியாம மிஸ்டேக் பண்ணிட்டாரு. அதுக்காக இப்படி இன்சல்ட் பண்றது? கொஞ்சம் பேசாம இரு. அடடா, நீங்க பேசாம இருங்களேன், இதெல்லாம் சகஜம். தள்ளுமா சம்பந்தி. What do you talk? He is talking sense. இவருக்கும் எங்க அக்கா சார், எங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது சார். இனிமேதான் சொல்லணும். அவர் பெரிய பணக்கார பேங்கர். 50 லட்சம் ரூபாய் கேஷ் மட்டும் வச்சிருக்காரு. அதனால தான் அப்படி சத்தம் போடுறாரு. 50 லட்சமா? 5-6 லட்சம் வச்சிருக்கிறவன அர்த்தம் இல்லாம கத்துறான். 50 லட்சம்னு ஆகாயத்துல போயில கத்தணும். அப்ப இவர் கத்துல பணம் கத்துருக்கு. ஆமா சார், நீங்க இப்ப போங்க. முள்ள அவர்கிட்ட விஷயத்தை சொல்லி நான் சமாளிச்சிடறேன். தம்பி, நீ சமாளிக்கிறதுல இன்டெலிஜென்டலி. பேங்கர் சார், Get out! I can't tolerate this nonsense anymore. I said anymore. அவர் கத்திட்டு மோர் கேட்கிறாரு. கொடு. வாங்கப்பா. அம்மா லட்சுமி, மகனை பார்க்கணும் பார்க்கணும் துடிச்சியே, இப்ப நீயே பாத்துக்கிட்டியா இந்த கன்றாவி எல்லாம்? மதன் என்னப்பா இதெல்லாம்? ஆமா, வந்திருந்தவர் எங்க ஆபீஸ் மேனேஜரோட ஃப்ரெண்டு. அவருக்கு 3-4 பொண்ணு இருக்கு. தமாஷா ஒரு நாள் அந்த பொண்ணுகளுக்கெல்லாம் நான் மாப்பிளை தேடுறேன்னு சொன்னேன். இது என்ன தப்பா? அப்பப்பா, எனக்கு பொழுது போல நான் ஏதாவது வேலைக்கு போறேன்னு சொன்னேன். நானும் போனா போகுது சரின்னு. நீ என்னடான்னா இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு மாசம் எங்கிட்ட இருந்து 3000-4000 வர வச்சு செலவழிச்சுக்கிட்டு ஆட்டமா போட்டுக்கிட்டு இருக்கிற. லட்சுமி, இனிமே இந்த பையல ஒரு நிமிஷம் கூட இங்க விட்டு வைக்க கூடாது. உடனே பேக்கப். ஏண்டா மதன் அப்பா மனசு நோகும்படி நடந்துக்கிற? அப்பா, அந்த காலத்துல தசரத சக்கரவர்த்திக்கு ஒரு ராமன், இந்த காலத்துல திருச்சி பேங்கர் மாசலாமணிக்கு ஒரு மதன். அப்படி எல்லாம் தப்பா நடக்க மாட்டேன்பா. டேய், உன் விவகாரம் எனக்கு ஒண்ணும் பிடிக்கல. கடைசியில காதல் கீதல்னு என்கிட்ட வந்து கதை சொன்னேன். ஐ வில் சிம்பிளி கில் யூ. அம்மா, கதையே காதல் கதை தானம்மா. வேற என்ன கதை சொல்லுவேன் நான்? ஹலோ குட் மார்னிங். ஹலோ குட் மார்னிங். ஏன் மிஸ்டர், நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? அன்னைக்கே ஏதோ தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொன்னேன். பாருங்க, மனசு ரொம்பவா இருக்கும் போது மாத்திரம் கிண்டல் பண்ற வேற வச்சுக்காதீங்க. ஆமா, என் கஷ்டம் எனக்கு தெரியும். சாக போற இடத்துல கூட கடலை குடுத்துட்டு சாவலாகுறான். இப்பதான் நான் என் மனசாட்சியோட பேசுறேன். அடி அந்தராத்மா, நான் என்ன பண்ணிட்டு கேட்டேன். அது சொல்லிச்சு, சீச்சி நீ உலகத்துல வாழ்ந்து பிரயோஜனம் இல்ல, சாவிடானுச்சு. நான் சொன்னேன், அறிவேட்ட அந்தராத்மா, நான் செத்தா நீ செத்துருவேன்னு. சரி எதுக்கும் அவசரப்படாதப்பா, யோசனை பண்ணி செய்யறது. இப்பதான் நான் என்னையே தேத்திக்கிட்டு உயிரோடு இருக்கணும்னு வந்திருக்கிறேன். இந்த சமயம் பார்த்து என் மனசை கலைக்க பாக்குறீங்களே. நான் சாகணும், நீங்க பார்க்கணும். அவ்வளவுதானே? தள்ளு கடவுளே, கொடுவால கொடுவா. 2 10 பைசா நான் செத்த உடனே 2 பிச்சைக்காரர்களுக்கு போடுங்க. ஒரு 10 பைசா செல்லாது, குருடனுக்கு போடுங்க. பார்த்தா தீட்டு. நான் ஏதோ ஒரு தமாஷ்க்கு சொன்னேன். நீங்க ஏன் இப்படி பெருசுபடுத்துறீங்க? யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. யாரு பார்த்தாலும் என்ன காப்பாத்தாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகங்கிறது ஒரு பூஜ்யம், 0. இதுல நான் வாழ மாட்டேன். இத பாருங்க, நான் உங்க மனசை புண்படுத்தணுங்கிறதுக்காக எதையுமே சொல்லல. நான் ஆண்களை வெறுக்கிறவதான். இருந்தாலும் இப்ப உங்க மேல பரிதாபப்படுறேன். கல்யாண பிரச்சனையை தவிர வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் உதவி செய்ய தயாரா இருக்கிறேன். நானும் பெண்கள் அடியோட வெறுக்கிறவன் தான், உங்களை தவிர. இத பாருங்க, என்னுடைய பாலிசி எல்லாம் என்ன தெரியுமா? நான் கடன்காரனா சாகக்கூடாது.
அதுக்காக நீங்க காசு கொடுங்கன்னு கேட்கல. என் அத்தையை நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண அதுவே போதும். எப்படி நின்னுகிட்டே பேசுனா எப்படி? வாங்களே உட்கார்ந்து பேசுவோம். ஏங்க நான் தான் சாகலியே, அந்த 20 பைசா கொடுங்க. வாங்க. ஆடுங்கடா ஆடுங்க. உங்களை மாதிரி ஆட்டம் போடுறதுக்கு எனக்கு வேலை வந்துருச்சு. யாரு ரத்னால என்ன பார்த்து பரிதாபப்படுறான், பச்சாதாபப்படுறான். ஐயோ, அவ என்ன பார்த்து சிரிச்சா பாரு, கண்ண குடி விழுந்துச்சுடா. கண்ணுலயா கண்ணத்துலயா? மத்தவங்களுக்கு தானே கண்ணத்துல விடும், என் ஆளுக்கு கண்ணே உள்ள போயிடுச்சு. என்னால பார்க்க முடியல, தலையை குடிச்சுக்கிட்டேன். பரவாயில்லையே, அப்ப கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதுதான். எப்படா அவளை வழி கொண்டாந்து? அவசரப்படாதடா, அவ இன்னும் என்ன காதலிக்கவே ஆரம்பிக்கல. இதுதான் அஸ்திவாரமே. எனக்கு உடனடியா ஒரு அத்தை வேணும்டா. அத்தை? ஆமாண்டா, கற்பனை கதை ஒண்ணு சொல்லி தொலைச்சாதுகிட்டே. ஊர்ல அத்தை ஒருத்தி இருக்கிறா. நான் புடியும் குடுத்தனமா இருக்கிறத பார்த்தா தான் சொத்து புறாட்டி எழுதி தருவான்னு சொல்லி இருக்கிறேன். நீ ஒரு நாளைக்கு பொண்டாட்டி அடிக்க முடியுமான்னு கேட்டா ரெடி விட்டா. பொண்டாட்டி கிடைச்சு போச்சு. அந்த ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு அத்தை வேணும்டா. உனக்கு அத்தை தானே வேணும், கவலைப்படாது. நம்ம அம்மாஞ்சி ஆர்ட்ஸ் அகாடமியில அத்தையின் வெற்றின்னு ஒரு நாடகம் போட்டாங்களே, ஞாபகம் இருக்கா? ஐயோ, அது அரங்கேற்றத்தோட சரி, அப்புறம் எங்க போட்டாங்க? நாடகம் போட்டாங்கல்ல, அதுல அத்தைய ஆக்ட் பண்ணா ரஞ்சிதோன்னு ஒரு பொம்பளை. அவளையே ஓ நாடகத்துக்கு பிக்ஸ் பண்ணிடுறேன். எப்பா, நீ ரஞ்சிதத்தை அனுப்புறியோ இல்ல நம்ம ரமணிக்கே பொம்பளை வேஷம் போட்டு அனுப்புறியோ எனக்கு தெரியாது. ஆனா நாளைக்கு வரப்போற அத்தையினுடைய நடிப்பை பொறுத்து தாப்பா என் சக்சஸே இருக்குது. கவலைப்படாதடா, பிச்சோதரி விடுற. இங்க வர வேணாம், நாளைக்கு சாரங்கபாணி ஸ்ட்ரீட் நம்பர் 7/B ல பிச்சு ஓதுறோம். நம்ம ஆடுங்க. கண்டினியூ. பார்க்கலாமா? இப்போ நீங்க ஊர்ல இருந்து வர்ற அப்புறம் வந்தாச்சு, நான் பெட்டியை வாங்கியாச்சு. அடுத்தாப்புல என்ன சொல்லுவீங்க? ஒரு கப் சாயா கொடுங்கன்னு கேட்பேன். என்ன இது? வரும்போதே வயசுக்கு போட்டு கூட்டி வரதானே? நீ ஏன் சாயா கேட்கிற? சாயா பேசாம அவளை ஏற இறங்க பார்த்தா போதும். அப்புறம் இவதான் என் சம்சாரம் நான் சொல்லுவேன். அவ்வளவுதான், அது வரைக்கும் நீ செஞ்சா போதும். அதுக்கப்புறம் அத்தை ரயில் பிரயாணத்தால ரொம்ப களைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி உன்னை படுக்க வச்சிருவேன். ஓகே, எங்க படுத்திக்கா? அதுக்குள்ளயா? என்ன இது? சரிடா, அவ வர நேரமாச்சு. கரெக்ட் நேரத்துக்கு இவளை உள்ள அனுப்புறேன். அதான் வெளிய நின்னுட்டு டைத்தை வேஸ்ட் பண்ணாத. பாடத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இரு. பெட்டி எடுத்துட்டு போ. வரும்போது அத்தை கையில கொடு. வா போமா. சாயா ஹலோ. ரத்தினா, வாங்க வாங்க வாங்க. என்ன வீடு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் ஒண்ணு லேட் இல்லையே. லேட்டா இல்ல, வண்டி கூட வந்திருக்கோம். அத்தை வர சமயம் தான் இது. என்னது, நீங்க ஸ்டேஷனுக்கு போலியா? ஐயோ, எங்க அத்தைக்கு போய் கூட்டா பிடிக்காது, வர மாட்டாங்க. ஓஹோ, இத பாருங்க, நான் உங்க சம்சாரம் மாதிரி நடிக்கிறேன்னு சொல்லிட்டேனே தவிர கிட்ட வரும்போதுதான் ஒரே பயமா இருக்கு. முதல்ல பயமா தான் இருக்கும், போக போக பழகி போயிடும். நான் ஏதாவது உளறி கொட்டிட்டேன்னா? பரவாயில்ல, சாயங்காலத்துக்குள்ள நான் சொத்தை எழுதி வாங்கிடுறேன். அது வரைக்கும் நீங்க எனக்கு ஒய்ஃப். சாயங்காலம் வரைக்கும் தான். ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? நீங்க என்ன தொட்டு பேசக்கூடாது. தொடர்ந்து தொட மாட்டேன். ஒரு ஆர்வத்துல தவறி கைப்பற்றுச்சுன்னா அத்தை முன்னால அரைஞ்சிடாதீங்க. பாக்குறாங்க. நமஸ்காரம் பண்ணுமா? நீ ஏன் நமஸ்காரம் பண்ண? ஏய்யா, உனக்கு அறிவு இருக்காயா? நீ என்ன சொன்ன? நான் வந்ததும் பெட்டியை புடிங்கிட்டேன். நானும் அவளை ஏற இறங்க பாத்துட்டேன். அதுக்கப்புறம் நீ தானே அவளை என் மனைவின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நீ ஏன் பாடத்தை மாட்டி நமஸ்காரம் பண்ணும் நீ சொன்ன? நான் பண்ணேன். உன்ன நீ எதிர்பார்த்தியா? நான் எதிர்பார்க்கிறேன். டீ குடிக்கல கோபமா. ஆஹா, ஏன் மிஸ்டர், இது வரைக்கும் நடந்ததெல்லாம் வெறும் நாடகம் தானா? அச்சச்சோ, ரத்னா, தெரியாத்தனமா நான் தப்பு பண்ணிட்டேன். இது என் அத்தை இல்ல, ரஞ்சிதம். சாயா. சந்திரன், உங்களை நம்பி உங்க மேல பரிதாபப்பட்டு நான் இங்க வந்தேன் பாருங்க. என்ன சொல்லணும்? Are you not ashamed? Not at all. டே மகனா, இங்க வந்து வாடா. என்ன ரஞ்சித கழுத்து அறுத்துட்டாடா. ஓஹோ, நீங்க தானா மிஸ்டர் மதன்? இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானா? மேடம் மன்னிச்சிருங்க, இவன் சிறைத ஆமா. உயிருக்குயிரான நண்பன். ஆமா. இவனுக்கு உங்க மேல ரொம்ப பிரியம். ஆமா. எப்படியாவது உங்க மனசை மாத்தணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் செஞ்சுட்டான். ஆமா. Idiot. நான்சென்ஸ். நான் காரணம் இல்லாம ஆண்களை வெறுக்கல மிஸ்டர். இது வரைக்கும் அவங்க ஏமாத்துக்காரங்க தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் அவங்க அக்கிரமக்காரங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஸ்டூபிட். போடா போடா போடா. போடா போடா, இங்கே நின்னு கால்ல போய் விடுவாத. எப்படி ஒரு இடத்துல நின்னா தானே ஓடிட்டே இருக்கா? என்னங்க கோச்சிக்கிட்டு போறாளா? பொண்ணுல உன்ன ஆக்டா பண்ணுன பண்ணுனீங்க. ஆக்ட் பார்த்தவே. யோ, அனாவசியமா பேசுற வேலை வச்சுக்காத. ரெடி பண்ணுவே. பல்ல கழிச்சு விடுவேன். ஆஹா, இங்க பாரியா, எனக்கு சேர வேண்டியதை மரியாதை கொடுத்தா அறிவு இருக்கா உனக்கு? அத்தை வேஷத்துக்கு 50 ரூபாயா பேசுறது? உன்னை நினைச்சா எனக்கு அப்படியே இதுங்குது. ராஸ்கல், ஒச்சிடுவேன். என்ன உதடா?
பாருங்க, நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்படியே விளையாட்டுத்தனமா இருந்தா எப்படி? என் பிரச்சனையை பத்தி நீங்க கொஞ்சம் கூட அக்கறை எடுத்துக்கலையே. ஏமா எல்லாரும் சேர்ந்து என் பிராணனை வாங்குறீங்க? இப்ப உன் விஷயமா தான் யோசனை பண்ணிக்கிட்டே போறேன். நடு ரோட்ல நிறுத்தி வம்புக்கு எடுக்கிறிய. இத பாருங்க, அந்த மோகன் அந்த நாட்டியக்காரி சரசா வீட்லயே விழுந்து கிடக்குறார். ஐயோ கொடுத்து வச்சவன். சும்மாரா. டேய் சந்திரா, அந்த மோகன் பயலை எப்படியாவது சரசா கிட்ட இருந்து பிரிச்சு இவன் கூட சேர்த்து வைக்கணும். அதுக்கு ஒரு ஐடியா. என்ன? இப்ப நாம 2 பேரும் நேர சரசா வீட்டுக்கு போறோம். அங்க மோகன் இருப்பான். மோகனுக்கு முன்னால சரசாவுடைய மாஜி காதலன் மாதிரி நாம ஆக்ட் பண்றோம். நம்ம ஏன்டா ஆக்ட் பண்றோம்? நீ மாத்திரம் ஆக்ட் பண்ற, நான் பாக்குறேன். சரி, நான் ஆக்ட் பண்றேன். அதை கேட்டு சரசா மேல கோபம் கொண்டு மோகன் அங்க இருந்து ஓடணும். ஒண்ணு அவன் ஓடணும், இல்ல நம்ம ஓடணும். அபாசுக்கு மாதிரி பேசிக்கிட்டு. அம்மா நீ கவலைப்படாத, நேரா வீட்டுக்கு போ. நாளை காலையில உன் காலில் வந்து விழுவான் மோகன். போ. மோகன், இதான் சமயம். மறுபடியும் பாட ஆரம்பிச்சிருவாங்க. நாடகத்தை ஆரம்பி. என்ன செய்யறேன் பாருப்பா. சரசா, உன் கைவரிசையை என்கிட்ட காட்ட. என்ன உனக்கு அடையாளம் தெரியல? நீங்க நீங்க ஆச்சரியமா இருக்கா? மோசக்காரி, நாசக்காரி, வேஷக்காரி, பாசாங்குக்காரி, ஓடி தயிர்காரி. ஏய் மிஸ்டர், என்ன இது கலாட்டா? என்னது? முரடை கொலை பண்ற மூட்ல வந்திருக்காரு, அவரை கெடுக்காத. சரசா, புடவை அலங்கரித்த உன் இடையிலே இந்த அரைகுறை ஆடை, பூக்கள் அலங்கரித்த உன் கூந்தலிலே இந்த இலவம் பஞ்சு. பலே 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 பலே. போதும் போதும், என்னால நம்பவே முடியலையே. பணத்துக்காக வாழ்க்கையில இன்னும் இந்த மாதிரி எத்தனை பேரை மோசம் பண்ணலான்னு இருக்கேன். மலையாவில என்ன காதலிச்சு கல்யாணம் செஞ்சுட்டு அங்கேயே விட்டுட்டு நீ இந்தியாவுக்கு ஓடி வந்துட்டீன்னா உன்னை சும்மா விட்டுருவேன்னு நினைச்சியா? என்ன மன்னிச்சிடுங்க அத்தா, நீங்க இன்னும் உயிரோடயா இருக்கிறீங்க. என்னடி பாவி சொல்ற? நீங்க இப்படி வருவீங்க நான் எதிர்பார்க்கல அத்தா. சந்திரா, என்னடா ஏன் காலை பிடிச்சிக்கிட்டு அத்தாக்குறா? அதால உன்ன போய் எப்படி அத்தான்றா? மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அத்தா. ஐயோ, என்னடா அந்த கஷ்ட நாளா? சந்திரா, முதல்ல அடி பாவி, என்ன ஏமாத்தவா இருந்த? ஏற்கனவே ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்கிட்ட வர பணவா பாக்குறேன். அதானே உனக்கு என்ன துணிச்சல்? யாருக்கியா கல்யாணம் ஆச்சு? வந்தா என்னடா நீ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அதான் விஷயத்தை சொல்றா? ஏண்டா மதனா, எனக்கு தெரியாம நீ எப்படா மலையா போன? மண்ணாடு கட்டி இல்ல. நீங்க அப்படி எல்லாம் சொல்லாம நீங்க இறந்துட்டீங்க நினைச்சு உங்களுக்கு நான் துரோகம் பண்ணிட்டு இந்த தவறு மன்னிச்சு நீ ஏத்துக்குங்க அத்தா. என்னடா கண்டாவி சந்திரா? கதையவே பாத்திரியா? அம்மா சார், நான் சொல்றதை கேளுங்க. நான் இவன் மூஞ்சியே பார்த்தது இல்ல, பாக்குற மாதிரியும் இல்ல. ஏய் சரசா, உண்மையிலேயே என் மேல அன்பு காட்டுறதா நடிச்சு என்ன ஏமாத்திட்ட இல்ல? உன்னை நம்பி ஊர் உலகத்துக்கு முன்னால என் கௌரவத்தை எல்லாம் விட்டுட்டு சே நினைச்சு பாக்குறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குது. இனிமே உன் முகத்துல முடிக்கிறதே பாவம். சார், உங்க குழப்பத்துல என் பிரச்சனை தீர்ந்து போச்சு சார். அம்மா தாயே, உனக்கு ஒரு பெரிய குட் பை. போயிட்டு வர்றோமா? போயிட்டு வரேன் சார். உங்களே இல்ல சார், இவனதான். அப்பா உண்மையாண்டா? அத்தா, இனிமே நீங்க தான் எனக்கு அது. சந்திரா, வந்த நேரம் சரியில்லை போல இருக்கடா. மதனா, கத்தா எழுந்திரிமா, எழுந்து வாமா. நீ என்ன செய்யற? ஹலோ, யார் பேசுறது? ஆமா, 33 63 3 தான். பேபி அம்மா வேணுமா? என் தர்மலிங்கம் வேணாமா? வேணாமா? அப்ப பேபி அம்மா இல்ல. போற வையா வையா கீழ. என் வாயை கடறாத. போன வச்சு எவ்வளவு நாளாச்சு? ஒரு பயலாவது என் பேர் சொல்லி கூப்பிடுறானா? அப்பா, அதுக்கு ஊர்ல பெரிய மனுஷனா இருக்கணும். சும்மா குறை மட்டும் பட்டுக்கிட்ட எப்படி? அப்பா அப்பா, எனக்கு அர்ஜென்ட்டா 4 ஆள் வேணும். நீ என்னமா திடீர்னு வந்து 4 ஆள் 8 ஆள் நிட்டு? இல்லப்பா, இந்த பியானோ ரிப்பேர் ஆயிடுச்சு, அது தூக்கிட்டு போறதுக்கு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? பியானோ ரிப்பேர் ஆகி போச்சு, கிணறு ரிப்பேர் ஆகி போச்சு. என்ன உனக்கு என்னடா ரிப்பேரு? ஐயோ, என் பியானோ இன்னும் ரிப்பேர் ஆச்சு. தம்பி, என்னடா இது? ஏண்டா வானர் அந்த குரங்கு மரத்துக்கு மரம் தாவரத்தை விட்டுட்டு மாடிக்கும் கீழே ஏன்டா தாவர? உங்க கடைசி குரங்கு தான் பிடிச்சு தள்ளிடுச்சு. ஒண்ணு இல்லக்கா, நீதான் இந்த வீட்லயே புத்திசாலின்னு பிடிச்சு தள்ளிடுச்சு. இல்லாதத போய் சொன்னா அவளுக்கு கோபம் வந்துருச்சு. அப்பா, இந்த லூஸ் என்ன சொன்னா தெரியுமா? உன்னை தவிர இந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் பைத்தியம்னா. என்ன கூடவா? தப்பா? ஆமாப்பா, நீ இங்க இருந்தா பைத்தியம் ஆயிடுவே. தனி வீடு பாத்திருக்கேன், வா கல்யாணம் பண்ணிட்டு ஓடிடலாம் சொன்னோம், அதான் கொடுத்தேன். ஏண்டா டேய், நீ என்ன புரித்திங்க ராஜா? என் பொண்ணை கடத்திட்டு போ பாக்குற? ஆமா, உங்க பொண்ணு பெரிய சம்யுக்த. சரிதாண்டி, எப்போ போல வழக்கமா கேலிசியமா செஞ்சான், இத போய் பெருசு பண்ணிட்டு. அம்மா, இனிமே இவனுக்காக பறிஞ்சு பேசாரு. மறுபடியும் இவனுக்கு எனக்கும் கல்யாணம் இந்த வீட்டுல யார் பேசினாலும் போலவே. நீ என் பொண்ணு, ஏன்னா பரணி நட்சத்திரத்துல பிறந்தவள்ல. அப்படி பொண்ணு எப்படியாவது போங்க, அவனுக்கு என்ன ஆம்பளை சிங்கம் பொண்ணா கிடைக்காது.
ஐயோ அக்கா, நீ என்ன எனக்கு கால விட்டிய? நீ இருக்கிற நம்பிக்கையில தான் இவளையே கல்யாணம் செய்துக்கலான் இருந்தேன். பரவாயில்ல, நான் மானஸ்தேன். ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன். புடவை கட்ட பொம்பளையா ஒருத்தி கல்யாணம் செய்துக்கிட்டு வரல, இவளையே வந்து கட்டிக்கிறேன். தம்பி தம்பி போகாதடா. போகட்டும். என்ன கோவமா? ரொம்ப சீரியஸ். என்னடா நொண்டி எடுத்துட்டு போற? வணக்கம் சார். வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னங்க காந்தாவுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டீங்களா? ரத்னாவுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்களா? என் பைத்தியம், அவர் கல்யாண விஷயமா அங்க வந்திருக்கிறாரு. முடியுமானா லலிதாவை கூட்டிட்டு அப்படியே வெளியே. சார் இப்படி அபாண்டமா பேசுறீங்க சார். உங்க குடும்பத்துக்காக நான் படுற கஷ்டம் இருக்கு, அந்த கடவுளுக்கு தான் சார் தெரியும். ஏன் சார் திருப்பதிக்கு போனீங்கல்ல, பேசாம மொட்டை அடிச்சுட்டு வர வேண்டியதானே? வேண்டுதலை என்ன வேண்டியிருக்கு? வேண்டுதலை. இதனால ராத்திரி பகல எனக்கு தூக்கம் கிடையாது, சாப்பாடு கிடையாது. ஆமாப்பா, எப்படி அழைச்சு போயிட்டார் பாருங்களேன். ஏமா அவர் இடைச்சா போயிட்டாரு. என் கண்ணாடியை கழட்டி உன் கண்ணுல போட்டு பாரு. உங்க கடைசி புள்ளிக்கு ஒரு இடம் பார்த்தேன் சார். இடம் எப்படி தெரியுமா? ஐயோ, கலியுக குபேரன் குணசேகர மொழியார்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருடைய ஒரே பையன். ஆற்காடுல தோட்டம், ஏற்காடுல வயலு, மவுண்ட் ரோட்ல 10-15 பில்டிங். மவுண்ட் ரோட்ல 15 பில்டிங்கா? அரைஞ்சு பல்ல உடைச்சு விடுவேன். அவனை பத்தி உனக்கு என்ன அக்கறை? உனக்கு தான் நான் இருக்கேன். தம்பி பல்ல முள்ள உட. முதலியார் என்ன சொல்றாரு? அவர்கிட்ட நீங்க பேசுனீங்களா தம்பி? விடுவானுங்களா? நேரா பங்களாவுக்கு போனேன். கேட்ல கூர்க்கா விட மாட்டேன்ட்டான். டேய் கூர்க்கான்னு பார்த்தா அவர்தான் முதலியாரு. என்ன சிம்பிள், அவரை பெரிய பணக்காரி. என்ன சிம்பிள். உடனே நம்ம குடும்ப கதையை அவுத்து விட்டேன். அவர் சொன்னாரு, மாமா என்ன சொன்னாரு தெரியுமா? தம்பி, உங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்றதுக்கு நான் என்ன புண்ணியம் செய்திருக்கேன் சொன்னாரு. உடனே பொண்ணோட போட்டோ காமிச்சேன். அப்படியே அசந்து போயிட்டாரு. இத்தனைக்கும் கழுத்து வரைக்கும் உள்ள போட்டோ தான் சார் காமிச்சேன். புல் ஃபிகரை காமிச்சிருந்தேன்னா என்ன ஆயிருப்பாரு? தம்பி முதலியார் அப்புறம் என்ன சொன்னாரு? 2 நாளைக்கு முன்னாலதான் அவர் பையனுக்கு கல்யாணம் ஆனதா சொன்னாரு. அடிச்சே போயா, சும்மா இருக்கிற வாய கலராது. சார் அதுக்காக நீங்க மனசை விட்டுற வேண்டாம் சார். மத்த 3 பெண்களை பத்தி கவலை இல்ல, உங்க மூத்த பொண்ணுதான். ஏன் சார் அவளை பத்திங்க? குபேரன்னு வேணாங்கிறா, குச்சேரன்னு வேணாங்கிறா. அவளை மட்டும் எப்படியாவது பேசி அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா பாக்கி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தம்பி அது எங்களால முடியலன்னு தானே அந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சது. சரி சார் விடுங்க, அப்படியே என்கிட்டே விட்டுருங்க. என் தலைவிதி பிரகாரம் நடக்கட்டும். சார் ஒரு வேண்டுகோள். நான் இந்த கல்யாண காரியமா வெளியே தெருவ சுத்துறதுனால என் கூட லலிதா இருந்தாக்க நல்லா இருக்கும் போல இருக்கு. தயவு பண்ணி அவளை. நான் உங்க கூட வரணுமா? அதுக்கா ஏன் போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். இப்படி மறுபடியும் என் கால்ல வந்து விழ உங்களுக்கு வெக்கமா இல்ல? முதல் வாட்டி காலை விழும்போது வெக்கப்பட்டேன், அப்புறம் விட்டு விட்டேன். எங்க காரியம் ஆகணும்னா காலை புடிச்சு தானே தீரணும். 4 பேருடைய கல்யாணமும் ஒன்னா நடக்க வேண்டாமா? நத்திங் டூயிங். ஏங்க ஆண் வர்க்கத்தையே அடியோட வெறுக்கிறேன்னு சொல்றீங்களே, நான் நினைக்கிறேன் உங்க வாழ்க்கையில நீங்க வேதனைப்படுற அளவுக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கணும் இல்லையா? அத பத்தி உங்களுக்கு என்ன? மறைக்காம சொல்லுங்க. மறுபடியும் காலை விடுறேன். வேண்டாம், பழகி போச்சு, பரவாயில்ல. பார்க்கு தானே, இப்ப விட்டா வேற வழி இல்ல. நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். நான் காலேஜ்ல படிக்கும்போது ஜம்புங்கிற ஒரு பணக்கார விட்டு பையன் 4 பேருக்கு முன்னால நான் வெட்க தலைகுனியும்படியா என்ன அவமானப்படுத்திட்டான். முந்தானே பிடிச்சு இழுத்தாரா? ஜடைய பிடிச்சு இழுத்தான். ஜட கையோட வந்திருக்குமே. இப்ப தாங்க புரியுது நீங்க ஏன் ஜட போடுற பழக்கத்தை நிறுத்திட்டு கொண்ட போடுறீங்கன்னு. அது மட்டும் இல்ல, நான் அவனை பதிலுக்கு இடியட்னு திட்டினேன். அவன் கோவத்துல என்ன பெண்ணுன்னு கூட பார்க்காம எல்லாருக்கும் முன்னால அங்கிருந்த நீச்சல் குளத்துல என்ன தள்ளிட்டு போயிட்டான். நல்ல காலம், உங்களுக்கு நீச்சல் தெரியும், நீந்தி வந்துட்டீங்க. நான் உடனே பிரின்சிபல்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணி அவ என்கிட்ட மன்னிப்பு கேட்டுத்தான் ஆகணும்னு சொன்னேன். ஆனா அதுக்கு அவரு அவங்க அண்ணன் தாமா இந்த காலேஜையே கட்டினவரு, அதனால இதை நீ பெருசுபடுத்தாதேன்னு சொல்லிட்டார். நான் நேர எங்க அப்பா கிட்ட வந்து அழுதேன். அவரு நீ காலேஜுக்கு போறதையே நிறுத்திடு, என்னால இந்த பணக்காரங்களோட எல்லாம் மோத முடியாதுன்னு சொல்லிட்டார். ஆனா பெண்ணுங்கிற முறையில அந்த சம்பவம் இன்னும் என்ன உறுத்திக்கிட்டே இருக்கு. அதுல இருந்து நான் ஆண்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவன் ஆம்பளையா? மிருகம், அனிமல், கேவலம். ஒரு ஆம்பளை உங்க வாழ்க்கையில குறுக்கிட்டு உங்களை தண்ணீரை தண்ணாங்கிறதுக்காக ஆண் வர்க்கத்தையே நீங்க வெறுத்துறதா? இப்ப என்ன எடுத்துங்க, நான் ஆம்பளை தானே, ஆம்பளை தான். இருந்தாலும் என் மனசு எப்படிப்பட்ட மனசு? மல்லிப்பூ மனசு, குண்டுமல்லி மனசு. அந்த ஜம்பு பையில உங்க காலில் வந்து நான் விழ வைக்கல பாருங்க, அப்புறம் நீங்க உங்க அபிப்பிராயத்தை மாத்திக்குவீங்க. அது நடக்காத காரியம். நினைக்காதீங்க, என்ன பத்தி விட கம்மியா நினைக்காதீங்க. அந்த பையில கால விழ வைக்கிறேன், அதுக்கப்புறமாவது உங்களுக்கு என் மேல இறக்கம் பிறக்கும் நினைக்கிறேன். பாவி பைய ஜம்புவா, ஜம்பு. அவன் எப்படி முரடனா? பாத்துறேன். பாத்தியா உட்கார்ந்து இருக்கானே ஜம்பு, அவனை மாத்திரம் ரத்னா கால விழ வச்சுட்டேன். சக்சஸ் தான். கவலைப்படாத, எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டியே. அவன் உன் அண்ணன் பிரட்டி எடுத்து போறேன்.
இதானடா ஜம்பு? ஆமா. இவன் தான்டா, கேள்றா. என்னடா ரத்னாவை அவமானப்படுத்தினியாமே? உன்னை தட்டி கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சியா? விட்டுறா, சொன்னா கேட்பாங்க. அவளுக்கு யாரும் சப்போர்ட் இல்லைன்னு நினைச்சியாடா? என்னடா பூச்சி காட்டுறீங்களா? அவரா பூச்சி காமிக்க வரலடா, உன்னை புரட்சி எடுக்க வந்திருக்கோம். இவன் தான் சொன்னான். மரியாதையா அந்த ரத்னா கால்ல போய் விழுந்து மன்னிப்பு கேளு, இல்ல என்ன விசாரிக்கிற அவளை விசாரிக்க போறா. என்னடா நீ ஐயா பையன் பேசிட்டு இருக்கும்போது அடிச்சுட்ட? அதுக்குள்ள வந்துட்டு உன்னை எங்க அடிச்சான்? என்ன இது அடி வாங்கிட்டு துஷ்யந்த சமுதிரம் மாதிரி? ஐயோ அங்கதாண்டா அடிச்சான். தனியா போனா தானே அடிச்சான். ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் இங்க வந்து மன்னிப்பு கேளு அப்படி இப்படின்னு சொன்னீங்க. என்ன பொம்பளை விஷயத்துல மரியாதை அடக்க கூடாதா? அவ கால விழுந்து மன்னிப்பு கேட்க முடியுமா? உங்க பிரிய எப்படின்னு கேட்டோம், அதுக்கு இப்படியா? ரவுடி போய் என்னடா ஔவையார் மாதிரி வர? அம்மா அவனை ரத்னா கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கணும்னு போய் இப்படியா உத வாங்கி தருவீங்க? இப்படி அப்படி அல்ல, இஷ்டத்துக்கு வச்சிருக்கிறான். அம்மா பெருசா கூட வர்றேன், என்ன நடந்தாலும் காப்பாத்துறான்னா அவன் கையை தூக்கிறதுக்கு முன்னால பொசுக்கு பொசுக்குன்னு விடுறான். இவ்வளவு பெரிய பாடி வச்சுக்கிட்டு. பாவி பேச மாட்டேன். அவன் நல்லா தின்னுபிட்டு உத குடுக்கறதுக்குன்னே உடம்ப வளர்த்து வச்சிருக்கான் போல இருக்கு. அவன் பாடி அடியாள் பாடிடா, என் பாடி வெறும் ரொமான்டிக் பாடி. அப்பா மதனா, வெறுப்புல கேட்க நினைக்காத. வழக்கம் போல நான் லாண்டரிக்கு புறப்படவா? இல்ல, என் பக்கத்திலே இருந்து கழுத்தாரு. ஐயோ ஏட்டா மதனா, என்னடா அவன் இப்படி பக்கு பக்குன்னு வச்சு ஏற்றி விட்டா? முதலடியிலே நம்ம வந்துருக்கலாம்டா. அம்மா உனக்கு பரவாயில்லடா, அடி வாங்கின கையோட ஒத்தரம் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது. அப்பா என்ன சொல்லு, என் ஆளுக்காக நான் உததான் வாங்கி இருக்கிறேன். அக்கா என்னதான் சொல்றா? உங்க அக்கா அவன் எங்க சொல்றா? கத்தரா. அம்மா அந்த காலத்து அள்ளி பெட்டர். உங்க அக்கா இருக்காளே பயங்கரி. இப்படியே அவ போக்கு கொட்டுக்கிட்டு இருந்தா 4 கல்யாணமா எப்படி ஒண்ணா நடக்கும்? அதுல அவளுக்கு என் மேல ஆசைதான் வரைக்கிறா. படப்படா மறந்து போய் உன்னை காதலிக்கலாம்னு நினைச்சாலும் உன் மூஞ்சிய பார்த்தோன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுறா. இருக்கிற கோபம் ஜாஸ்தியா போயிடுது. டேய், கடவுள் உன்னை கொஞ்சம் அழகா படைச்சிருக்கிறான்டா. ஏதாவது ஒரு குவாலிபிகேஷன் வேண்டாம் உனக்கு. ஏடா நீயும் வெய்யற, முகத்தையும் காட்டக்கூடாது, லவ்வும் பண்ணணும். ஏடா மானசீகமா காதல் வளர்றதுக்கு அவ என்ன மனோன்மணியா? இங்க வலிக்குதுடா மதனா. மதன், இது என்ன பெரிய பிரச்சனை? இந்த ஆளை விட்டுட்டு ரத்னாக்கு வேற அழகான ஆளா பாருங்களேன். அழகான ஆளா? அப்ப இவரைத்தான் கட்டிக்கணும். சம்மதமா? ஏன்னா உலகத்துல இவன் தான் பெரிய அழகன். ஒரு இடம் பாக்கி உள்ளடா. குட் ஈவினிங் மிஸ்டர் மதன். அடடே வாப்பா. நீ எங்கடா இங்க வந்த? உங்க வீட்டுக்கு வந்தேன். மிஸ்டர் மதனை பார்க்கலாம்னு வந்தேன். டேய் பாவி, நம்ம வருங்கால மாமியாரோட ஒரே தம்பிடா. மாமியாருக்கு தம்பியா? உட்காருங்க, ரொம்ப லட்சணமா இருக்கீங்க. என்ன வந்த உடனே அவ லட்சணம் தான் இப்ப லட்சணம்ன்ற என்ன காக்க பிடிக்கிறியா? சரி உட்கார. மதன், நீ யாரும் இங்க வேலைக்காரனா? அம்மா எங்க வந்த? மிஸ்டர் மதன், நானே ஒரு வாழ்க்கை துணியை தேடிக்கலன்னு புறப்பட்டனா, ஒருத்தையும் கிடைக்கல. கடைசியில உங்க உதவியால ஒரு பொண்ணை தேடிக்கலான்னு வந்திருக்கேன். உங்களுக்கு தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. ஒரு பொண்ணு கிடைக்குமா? ஒரே ஒரு பொண்ணு. கருமண்டா, நல்லா புறப்படாது. ஏண்டா என்ன கல்யாண தரகன்னு நினைச்சியா? இல்லையா பின்ன? டேய் வெளிய போடா இடியே. எல்லாம் உடைச்சு விடுவேன். கிழிப்பேன். அங்க ஜம்மு அடிச்சு விட்டேன், இப்ப இவன் அடிக்க போறியா? போடா. இனிமே பொண்ணுக்குன்னு நீங்க வந்த டாக்டர். ஓ, நான் பொண்ணு கேட்டா கோவிச்சுக்கிறீங்க. ஆனா உங்க பேர் இந்த விஷயத்துல எவ்வளவு தூரம் பிரபலமா இருக்கு தெரியுமா? நாளைக்கு உங்க வருங்கால மாமனார் இருக்காரு, அதான் அந்த கிழம். அது வந்து 2வது கல்யாணம் பண்ணிக்கிறேன், பொண்ணு தேடி கொடுன்னு கேட்டா கூட ஆச்சரியப்படுறது. தலைவலிக்கிட்ட இவனை அனுப்புறாங்க. மரியாதையா போறியா இல்லையா நீ? ஆல்ரைட், நான் மானஸ்தேன், நானா போறேன். ஆனா ஒண்ணு, வேலைக்கார பசங்களுக்கு இவ்வளவு இடம் கொடுக்காதீங்க. கட்டில் மேல வந்து உட்கார்றான். நமக்கு இருக்கிற குழப்பத்துல இவன் வேற. மதன், சீக்கிரம் ரத்னாக்கு வேற ஒரு மாப்பிள்ளை பாருங்களேன். வேண்டியதில்ல, ரத்னம் எனக்கு தான். அந்த ஜம்பு பையன் ரத்னா கால்ல விழ வைக்கிறேன். எப்படிடா? சஸ்பென்ஸ்.
யாரா நீ? டேய், யாரா நீனா? குழந்தை அந்த பணக்கார ஜம்புவோட குழந்தை எதுக்காக தூக்கிட்டு வந்த? நம்மள போட்டு இருக்கனானே அந்த பயலோட இருமாப்ப அடக்கணுங்கிறதுக்காக அவன் குழந்தை தூக்கிட்டு வந்துட்டேன். அட பாவி, பாவியானா? அது மாத்திரமல்ல, கூடவே ஒரு மிரட்டல் காகிதத்தை எழுதி வச்சுட்டு வந்திருக்கிறேன். டேய் ஜம்பு, உன்னுடைய குழந்தையை நீ மறுபடியும் உயிரோட பார்க்கணும்னா நாளைக்கு ராத்திரி 8 மணிக்குள்ள ரூபாய் 2 லட்சத்தை பெட்டியில வச்சு பிள்ளையார் கோயில வச்சுட்டு நீ தூர போயிடு. அப்படி பணம் கரெக்டா உன்னால முடியல, நாங்க சொல்ற பொண்ணு கால நீ விடறதுக்கு தயாரா இருக்கணும் ஒரு உத்தரவாத சீட் எழுதி வச்சுட்டு போன்னு சொல்லி இருக்கிறேன். அட சண்டாடா, அவரை கால்ல உள்ள வைக்கிறதுக்காக குழந்தையை தூக்கிட்டு வந்திருக்கேடா. இது கிரிமினல் கேஸ் வரைக்கும் போகுதா? போட்டு வேடா. என்ன சொல்ற? அடி அடி, என்ன அடிப்பா? என்ன திருடியதுதான். ஐயோ, என்னையே அடிடா. என்னங்க லலிதா வந்து சொன்னா, எனக்காக ஜம்பு கிட்ட சண்டை போட போய் உங்க 2 பேருக்கும் நல்ல அடியாமே பாத்துட்டு போலான்னு வந்தேன். முதுகுல அடியா மூஞ்சில அடியான்னு பாத்துட்டு போக வந்தீங்களா? 2 பேருக்கும் பெரிய கண்டம். எனக்கு வந்த கோபத்துல என்ன பண்ணீங்க? பல்ல கடிச்சேன். அந்த ஜம்புவை கொலையா பண்ணிருப்பேன். இவன் தான் இடையில புகுந்து தடுத்துக்கிட்டான். கொலை செய்யறதை விட கொடுமையான காரியம் இப்ப செஞ்சிருக்கேடா. ரத்னா, அந்த ஜம்பு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கணுமா? அதுக்காக அவன் குழந்தையை திருடிக்கிட்டோம். ஐயோ ரத்னா, அந்த ஆணவம் பிடிச்ச ஜம்புவை அடிபணி வைக்க வேண்டும் என்று தீர்மானித்தேன். அதற்கு என் பலத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை என்று என் அறிவை பயன்படுத்தினேன். எப்படி? என்னடா டைலாக் பேசுறியா? ஏண்டா முன்னால டைலாக் பேசக்கூடாதா? பெரிய கிங்சாலம் மூளையை உபயோகப்படுத்தினாரா? என்ன காரியம் செஞ்சுட்டீங்க? நல்ல காரியம் தானே செஞ்சிருக்கிறேன். நீங்க என்ன பயப்படுறீங்க? அந்த ஜம்பு பெரிய பணக்காரனா இருக்கலாம், ஆணவம் பிடிச்சவனா இருக்கலாம், திமிர் பிடிச்சவனா இருக்கலாம். ஆனா பாசத்துக்கு முன்னாலே அடி பணிஞ்சுதானே தீரணும். குழந்தைய திருப்பி பெறணுங்கிற துடிப்புல அவன் நேரா வந்து உங்க காலடியில விழுந்து மன்னிப்பு கேட்பான் பாருங்க. என்னங்க இது? என்கிட்ட யாரும் மன்னிப்பு கேட்க வேண்டாம். குழந்தைய திருப்பி கொடுத்துருங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நான் போறேன். ரத்னா, ரத்னா, உனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறான் பாத்தியா? நீ குழந்தைய பத்தி கவலைப்படாதே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இத பாருங்க, உங்களுக்காக நான் உயிரையே பணைய வச்சிருக்கிறேன். அந்த மிரட்டல் காய்கறி எழுதியிருக்கேன், அதுக்கு என்ன பதில் வருதுன்னு பார்த்துட்டு உடனே குழந்தைய கொண்டு போய் வச்சிடறேன். எப்படியோ என்ன வம்பல மாட்டிடாதீங்க. ஐயோ, அத்தை கோமா போறாங்க. போறடே, அத்தைக்கு டாடா சொல்லு. டாடா சொல்லு. டாடா. என்னடா ஒருத்தன் நீ காணோம்? வருவான்டா, அவனுக்கு என்ன நெருக்கடியோ? 2 லட்சம் கேட்டிருக்கிறேன், பெரட்ட முடியல போல் இருக்கு. பெரட்டிட்டு வருவான். பெரிய பெட்டியா கொண்டுட்டு வந்து வச்சிருக்கா. 2 லட்சத்துக்கும் சில்லறையா மாத்தி கொண்டிருக்கான் போறது பாவிப்ப. இதை எப்ப எண்ணி எப்படிடா முடிக்கிறது? இன்னொரு பெட்டி. பெட்டிக்குள் பெட்டி, பெரிய தொகை நோட்டா வச்சிருப்பான். பார்த்து துறை, நான் யாரும் பார்க்காம பாத்துக்கிறேன். செக்கு, சீட்டு, லெட்டர். குழந்தையை திருடியவர்களே, குழந்தையை திருப்பி தர வேண்டும் என்றால் ரூபாய் 2 லட்சம் தர வேண்டும், அல்லது நீங்கள் சொல்லும் நபரிடம் மன்னிப்பு கேட்க உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த குழந்தை பிறந்தது முதல் எங்கள் வியாபாரத்தில் நஷ்டம், எங்கள் எல்லா முயற்சியிலும் தோல்வி. இதை நாங்களே எப்படி அழிப்பது என்று நினைத்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் தயகூர்ந்து நீங்கள் எடுத்துச் சென்றிருக்கிறீர்கள். இந்த குழந்தைக்கு வரவிருக்கும் ஆபத்து தடுக்கப்பட வேண்டும் என்றாலும், நீங்கள் குழந்தையை திருடிய குற்றம் போலீசுக்கு சொல்லப்படாமல் இருக்க வேண்டும் என்றாலும், அதிர்ஷ்டமில்லாத இந்த குழந்தையை தயவு செய்து எங்களிடம் திருப்பி கொண்டு வந்து விட வேண்டாம். என்னடா இது? சந்திரா, பாத்தியா இந்த பணக்காரங்க அதிர்ஷ்டத்தை காரணம் காட்டி சொந்த குழந்தையை வெறுக்கிறாங்க. ஒண்ணு பண்ணலாமா? குழந்தைய திருப்பி கொடுத்துருவோம். வேண்டாம், அந்த
சண்டாள பயலுங்க குழந்தைய கொண்டாலும் கொண்டு விடுவாங்க. கொஞ்ச நாளைக்கு குழந்தை நம்மகிட்டே இருக்கட்டும், அப்புறம் யோசனை பண்ணலாம். தூக்கு சண்டாள பசங்க மொட்டையை தூக்க வச்சு பாருங்க. இதுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு வந்திருக்க வேண்டியதில்லை, ரயில்வே பிளாட்பாரத்துக்கே போயிட்டு இருக்கலாம். மதனா சீட்டு வச்சுதான் வச்சாருங்க. குழந்தைக்கு என்ன ஆகாரம்னு எழுதாம போயிட்டாங்க. அந்த குழந்தை என்னென்னத்தை திங்குமோ, பால் பணியார கேட்குமோ, வெட்டாதி சாப்பிடுமோ, பிரியாணியே கேட்குமோ. பாலகுடி 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 என்ன மதன் பால் குடிக்க மாட்டேங்குது? இது பணக்கார விட்டு குழந்தைடா, ஒருவேளை ஆப்பிள் ஜூஸ் குடிக்குமோ என்னமோ. வேற வேலை இல்ல. ஏன்டா குழந்தைய பயமுறுத்து? என்னடா உண்மையிலேயே உனக்கு கல்யாணத்துக்கு வேலை வந்துருச்சு. இதுதான் கரெக்ட் சகுனம். அப்படியா? இப்படி உனக்கு வேலை வரட்டும். என்னங்க இன்னுமா இந்த குழந்தை எங்கேயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதானே, அதை கொண்டு போய் அவங்க வீட்டுல கொடுத்துட்டு வந்துடக்கூடாது. கிரிமினல் கோர்ட்டை பார்க்கணும்னு இப்படி ஒரு ஆசையா? மரியாதையா குழந்தைய கொண்டு போய் கொடுத்து வந்துருங்க. நான் ஒரு புத்தி இல்லாதவ, உங்ககிட்ட போய் அந்த சம்பவம் என் கால வேணும்னு சொல்லுவேனா? உன்னை அவமானப்படுத்துறத நான் பார்த்துட்டு இருக்கிறதா? கிரிமினல் கோர்ட் என்ன தூக்கு மேடிக்க நான் போக தயார். ஏன்டா அலட்டிக்கிற? இவர் பெரிய பகத்சிங் தூக்கு மேடைக்கே போறாராம். ரத்னா, நாங்க குழந்தைய கொண்டுட்டு போய் விட்டுடலான்னு தான் நினைச்சோம். அதுக்குள்ள இந்த சீட்டு வந்துருச்சே. சீட்டா? குழந்தையை திருடியவர்களே, அதிர்ஷ்டம் இல்லாத இந்த குழந்தையை தயவு செய்து திருப்பி கொண்டு வந்து விட வேண்டாம். என்னங்கதே, இவங்களும் மனுஷங்களா? கரெக்ட். குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு நினைச்சுதான் நானே வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இதோ பாருங்க, நம்ம கல்யாணத்துக்குள்ளேயாவது இந்த குழந்தைய வேற யார் பொறுப்புலையாவது விட்டுடுங்க. இல்லன்னா நல்லா இல்ல. ரத்னா, குழந்தை காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்குது. கொஞ்சம் பால் குடுக்குறீங்களா? என்னது? புட்டிப்பால். என் கையால குடிக்க மாட்டேங்குது, உங்க கையால குடுத்து பாருங்களேன். லலிதா, நீயாவது? ஐயே, இந்த குழந்தை விஷயத்துல எனக்கு பொறுமையே கிடையாது. வேணாண்டா மதன், வேணாம். பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா ஆபீஸுக்கு போயிடுவாங்க, நீ வீட்டுக்குள்ள இருந்துகிட்ட குழந்தைய பாத்துக்க வேண்டியதான். இப்ப பிடிச்சா நல்ல ட்ரைனிங். சரி தொலைங்க, நானே வச்சுக்கிறேன். அப்பாடி அப்பாடி. லலிதா, நீ சூப்பர் மார்க்கெட் போகணும்னு சொன்னி, ஏதோ வாங்குறதுக்கு. நான் இப்ப சொன்னேன் வாங்குறதுக்கு. சூப்பர் மார்க்கெட். ரத்னா, நான் மார்க்கெட் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறேன். பாத்தியா, குழந்தைய நம்ம தலையில கட்டிட்டு ரெண்டு பேரும் ஜாலியா பேசுறதுக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. போனா போட்டு. ஆமா, இவளுக்கு என்ன பேரு? இவன் இல்ல, இவன். இவனா? ஐயோ, உங்களுக்கு ஆணைத்தான் பிடிக்காது, ஆம்பளை குழந்தையுமா பிடிக்காது. சேச்சே, அதுக்காக குழந்தைய வருத்த முடியுமா? என்ன அழகு! பாத்தீங்களா, நான் குழந்தைய கொஞ்சம் ஞாபகத்துல உங்களை கொஞ்சிட்டேன். இதான் இயற்கை. என் ஸ்பரிசம் பட்ட உடனே நீங்க அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறீங்க. பாத்தீங்களா, உணர்ச்சி வசப்பட்டுட்டீங்க. என் கை பட்ட உடனே உங்களே அறியாம உங்களுக்குள்ள ஒரு கிளுகிளுப்பு உண்டாயிருக்கு. அப்படின்னா ஒண்ணு இல்ல, என்னையும் அறியாம. மறைக்காதீங்க, உணர்ச்சிகளை மாத்திரம் மறைக்கவே முடியாது. என்னதான் நீங்க மறைச்சாலும் உங்க வயசு அதை காட்டி கொடுத்துரும். அப்படி எனக்கு என்னதான் வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்க அறிவையும் அனுபவத்தையும் சேர்த்து பார்க்கும்போது 45 சொல்லலாம். உங்க அழகையும் அலங்காரத்தையும் பார்க்கும்போது 15 தான் சொல்லலாம். அதுக்கு மேல ஒரு வயசு ஏத்தனா கூட மரியாதை இல்ல. ஒன்லி 15. ஹலோ ரத்னா. ஐயோ, என்ன இது உன் கையில குழந்தை? நீ வேற கற்பனை பண்ணாதடா. இந்த குழந்தை என்னது இல்ல, இவரது. அது எப்படி அவதா இருக்க முடியும்? குழந்தை அழகா இருக்குது. அப்ப ஒண்ணுதான் இருக்கும். ஏன்னா நீதான உலகத்திலேயே ஆண் அழகா. கண்ணு கூட குழந்தை பாரு, உன்னத மாதிரியே தொடர்ந்து கிடக்கு. ஐயோ, நீங்க வேற குழப்பாதீங்க, பேசாம இருங்க. அதுலடா விட்டு. ஆமா, இவன் பெரிய மனுஷன், இவகிட்ட போய் எல்லாத்தையும் வர்ணிச்சுக்கிட்டு, இந்தாப்பா இது பக்கத்து வீட்டு குழந்தை, எங்களுக்கு பொழுது போலான்னு இதை வச்சு விளையாடுறது. மெனக்கட்டு எங்க வந்த? ஒண்ணு இல்ல மிஸ்டர் மதனை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். மதன் இல்ல, ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா? உங்களை நீ வேலைக்காரன் சொல்லிட்டு பாருங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க, மனசுல வச்சுக்காதீங்க. இல்ல, ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன, ஒரு 15 ரூபீஸ் தர முடியுமா? 15? கொஞ்சம் இப்படி வரீங்களா? வாங்க. சரி, இப்படி போடா. நீ வேலைக்காரன் தான்டா. இதாங்க சார் நீங்க கேட்ட பேபி சைஸ். உங்க சைஸுக்கு ஏதாவது ஸ்லாக் வாங்கி போட்டு தானே? 1 2 7 8 வாங்கலாம். ஃப்ரீயா கொடுத்தானா பரவாயில்ல. கட்டப்பா. இத கட்டிக்கிட்டு சேஞ்ச் கொடுங்க சார். என்னையா இத போய் என்னடா வெறும் போட்டோயா அது? அத்தையா அப்படி பாக்குற?
என்ன ஜோராகுது என்ன போது சார் சினிமா நடிகையா சார் இது இதுவா இருமணி லிஸ்மானியா இட்டாலியன் ஆர்டிஸ்ட் சார் என் பில் பணத்தை கூட நீங்க கொடுக்க வேணாம் இந்த அட்டையை கிச்சு என்கிட்ட கொடுத்துருங்க சார் நான் வீட்டுல பிரேம் போட்டு மாட்டிக்கிறேன் பாவி நீ இப்படி வியாபாரம் பண்ணினா உன் முதலாளி கடை மூட வேண்டித்தான் அது எப்படி மூட முடியும் நான் தானே முதலாளி சார் இந்த அட்டையை கிச்சு கொடுத்துருங்க சார் முதலாளி உங்களுக்கு என்ன சினிமா பைத்தியமா சாதாரண சினிமா பைத்தியமா எப்ப பிடிச்சது 8 வயசுல பிடிச்சது சார் எப்ப விடும் தெரியாது சார் சார் எங்க வீட்டுல நீங்க நம்புனா நம்புங்க நம்பாட்டி போங்க ஜெயலலிதா தேவிகா விஜயா சரோஜா தேவி சைலஸ்ரீ வாணிஸ்ரீ ஜெயஸ்ரீ போதையா ஒரு ஸ்திரியா விட்டுக்கல விடுவனா இவங்க எல்லாருடைய போட்டோவையும் ஃப்ரேம் பண்ணி மாட்டிருக்கிறேன் சார் சார் நான் தினசரி தெய்வத்தை கூட கும்பிடுறதில்ல சார் இவங்களை தான் கும்பிடுறது அது போதையா நிச்சயம் உனக்கு மோட்சம் உண்டு ஏ மதனா 4வது கேஸ் காந்தாவுக்கு சரியான கிறுக்கம் கிடைச்சிருக்கான் மடக்கி போடு ஐடியா ஏப்பா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையே சார் இன்னும் வேலை வரலையே சார் வேலை வந்துருச்சு ஏ மதனா சரியான பைத்தியக்காரன் கிடைச்சிருக்கான் காந்தாவுக்கு இவன் விட்டா வேற ஆளே கிடைக்காது சீக்கிரம் கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லு திடீர்னு எப்படி சொல்றது பையன் பயந்துட போறான் நம்ம இடத்துக்கு தள்ளிட்டு போய் அப்புறம் சொல்லுவான் சரி அவரை கலப்பு ஏப்பா உனக்கு இந்த ஒரு கடை தானா இல்லீங்க டவுன்ல ஒரு பெரிய ஹோல்சேல் கடை வச்சிருக்கிறேன் இந்தாப்பா ஹோல்சேல் உனக்கு கல்யாணம் ஆகணுமா ஆமா சார் அப்படின்னா நான் சொல்றபடி கேக்குறியா என்கிட்ட ஒரு பொண்ணு இருக்கு கல்யாணத்துக்காக நாளைக்கு 5 மணிக்கு நம்பர் 5 சிங்கார முதலி தெருவுக்கு வந்தீங்கன்னா அதை பத்தி பேசி முடிவு பண்ணலாம் நாளைக்கு இல்ல சார் இப்ப வந்துடுறேன் சார் இன்னைக்கு எனக்கு வேலை இருக்குப்பா நாளைக்கே வா சரி சார் பையா 2 பேருக்கு நல்ல கலரா கொண்டா கராரா மப்சல் கராக்கி உட்காரியா அப்ப இந்த பணம் வேணாம்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஆள விடு கல்யாணம் பண்ணிக்க போறேன் இப்ப என்ன திருட வந்த யாருக்கும் தெரியாம வந்தது என்னமோ வாஸ்தவம் தான் ஆனா எதையும் திருட வரல சார் வாத்தியார மாவனுடைய உள்ளத்தை திருடத்தான் சார் வந்தேன் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீ சொல்ல வேண்டியதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வாத்தியார மாவை பத்தி சொன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கு நமக்கு அதெல்லாம் வாங்க நில்லு இப்படி அம்மா டீச்சர் அம்மா லவ் பண்ணிட்டு இப்படி அம்பேல் விடுற ஏதாவது சொல்லு இவரை தப்பா நினைக்காதீங்க இவர் என்ன பார்க்கத்தான் வந்தாரு அப்படியா ஐ எம் சாரி என்னோட குழந்தை காணாம போனதுல இருந்து எனக்கு யாரை பார்த்தாலும் சந்தேகமா இருக்கு ச்சே வாட் திஸ் குழந்தை காணோம் ஆமா சார் நான் இந்த குழந்தைய மதன் வீட்டுல பார்த்தனே மதனா யாருப்பா அது மேரேஜ் புரோக்கர் சார் அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு உங்களுக்கு குழந்தை தானே வேணும் எங்க கூட இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க சரிப்பா சார் உங்களுக்கு இந்த வயசுல இவ்வளவு சின்ன குழந்தையா பெரிய ஆள் சார் நீங்க வாப்பா வா நீல வண்ண கண்ணாவாடா நீ ஒரு முத்தா தாடா விளையாட்டு பொம்மை பாரா பச்சுண்டு நீ விளையாடுடா நீல வண்ண கண்ணாவாடா என்ன மிஸ்டர் சந்தர் நீங்க லூசுங்கிறது அந்த குழந்தை கூட தெரியணுமா வாங்க மிஸ் லலிதா நல்ல சமயத்துல வந்தீங்க இந்த குழந்தையோட என்னால பாடுபட முடியல கொஞ்சம் வச்சுக்கிறீங்களா ஐ வில் பி வெரி கிரேட்ஃபுல் நத்திங் டூயிங் குழந்தைகள் சுத்த நியூஸ் யூ see ரீசெண்டா என் ஃப்ரெண்ட் ஒருத்தி அமெரிக்காக்கு போயிட்டு வந்தா அவ என்ன சொன்னா தெரியுமா அமெரிக்கால குழந்தை பிறந்தே வெறுக்கிறாங்களாம் இத தெரிஞ்சுக்கிறதுக்கு அமெரிக்கா போனா உங்க ஃப்ரெண்டு நான்சென்ஸ் மதன் எங்க அமெரிக்கா போகல அம்ஜிக்கரை வரைக்கும் போயிருக்கான் இந்த குழந்தை தொல்லை தாங்காம இது இருக்கிற வரைக்கும் அவன் வரமாட்டான் சும்மா அழுத அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவான் ஆமா பேசாம இரு யாருது இந்த குழந்தை சார் வந்து இந்த குழந்தை என்னது இல்ல சார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துட்டு போய் வளர்த்துங்க சார் இது சோமநாதன் சார் வீட்டு குழந்தை இல்ல சோமநாதன் குழந்தையா இது ஜம்புவோட குழந்தை நீங்க நினைக்கிற மாதிரி ஜம்புவோட குழந்தை இல்ல அவருடைய பிரதர் சோமநாதனுடைய குழந்தை நீங்களும் மதன் அந்த குழந்தையை திருடியதாக எனக்கு தகவல் வந்திருக்கு அந்த தகவல் கொடுத்ததே நான் தான் வேற நல்ல காரியமா செய்ய முடியும் ஒண்ணல உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் வெரி குட் சார் எங்க என்ன ஒருத்தர் மதனா சார் இந்த குழந்தைக்கு மதனுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது நானு இந்த குழந்தையை திருடல சார் சும்மா கடத்திட்டு வந்தேன் அவ்வளவுதான் வாங்க என்னோட அந்த கூப்பிடுறீங்களே எங்க போறோம் ஸ்டேஷனுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடந்தே போறோமா இல்ல வேன் வந்திருக்கா வேன் வரல வேற யாருக்காவது போயிருக்கா தெரியல திருநாள் இந்த குழந்தை எடுத்துக்க நடங்க ஸ்டேஷனுக்கு நான் வந்து நல்ல காரியம் தான் முடிஞ்சிருச்சேன் நான் வீட்டுக்கு போலாமா நீங்களும் ஸ்டேஷனுக்கு வரணும் குழந்தையை திருடினவனுக்கு ஸ்டேஷன் தகவல் கொடுத்தவனுக்கு ஸ்டேஷனா பாரபட்சம் இல்லாம நடந்துக்கிறீங்க சார் நீங்க என்னோட துணையா நீங்களும் ஸ்டேஷனுக்கு வரீங்களா சட காஞ்சனா இப்போ போற நிறுத்த போறியா இல்லையா தலை வலிக்குதுன்னா தைலத்தை தேய்ச்சிட்டு படு அதுக்கு
இதுக்கா என் மியூசிக்க நான் நிறுத்த முடியுமா? இப்ப நீயா நிறுத்த போறியா இல்ல? என்னம்மா விடிஞ்சதா? இப்ப என்ன தகராறு? பாருங்கப்பா, காலையில இருந்து பியானோல உட்கார்ந்துட்டு ஒரே தொல்லை. நிறுத்தினா நிறுத்த மாட்டேங்க. எனக்கு சங்கீத ஞானம் இல்ல, அறிவு சூனியம். அதுக்கு நான் என்ன பண்றது? அப்பா சகிச்சுக்கிட்டு இல்ல. அப்படி கேளு. அப்ப எப்பவா சகிச்சுக்கிறான்? அப்பங்காலத்துல இருந்து சகிச்சுக்கிறான். ஏமா ஒரு மாறுதல் தான் கிட்டுமே. உங்க அக்கா சொல்றாள் நிறுத்தப்படாதாமா? இப்ப அவளா நிறுத்தல, கல்ல தூக்கிட்டு வந்து பியானோ உடைப்பேன். வேணாமா, 1 மணி நேரம் வாசிக்க விட தானா உடையுது. நீ நடக்கட்டுமா? நிறுத்து. இல்ல 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 நிறுத்துனா வாசி போட்டு வாங்குறது வாசி. வாசியா? நான் சொல்றது இவளும் கேட்க மாட்டேங்க, நீங்களும் கேட்க மாட்டேங்க. வணக்கம் சார். வாப்பா வா வா வா. மாப்பிள்ளை தேடுற வேலையெல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப அசிங்கமான வேலை சார். வேலையா? தள்ளி நின்று பேசுப்பா. நீங்களே எப்படி சலிச்சுக்கிட்டா எப்படி மதன்? நான் உண்மையா தான் சொல்றேன். நீ வேணா பாரு. இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் கடவுளை வேண்டிக்க போறேன். கடவுளே எனக்கு பெண்களே பிறக்க கூடாதுன்னு. அடையப்பா நீ ஒண்ணு, நான் அப்படிதான் ஆரம்பத்துல வேண்டிக்கிட்டேன். பிறந்தது அரடசன், 2 காலி 4 சுத்திட்டாலே. நீங்க பெத்து போட்டுட்டீங்க. மத்த வேலையை கவனிக்கிறதுக்கு உங்களுக்கு நான் ஒரு மடைய மாட்டிருக்கேன்ல, அத மாதிரி எனக்கு ஒரு மடைய மாட்டணுமே. ஏன் நீ கவலைப்படுற? நாட்டுல மடையனுக்கா பஞ்சம்? உனக்கு ஒரு மடையன் கிடைக்கத்தான் போறான். ஏன்பா நீங்க வாட்டிக்க போறீங்களா? வாய கலராத, பல்ல உடைச்சு போடுவேன். நீங்க பல்லையெல்லாம் சவகாசமா உடைங்க சார். முதல்ல ரத்னா கூட நான் அவசரமா பேசணும். போய் உங்க அக்கா கூட்டிட்டு வா, போ. ஏப்பா என் 2வது பொண்ணு லலிதாவை தானே நீ லவ் பண்ணிக்கிட்டு இருந்த? எதுக்கு ரத்னாவை கூப்பிடுற? கதையை மாத்தாதீங்க சார். உங்க மூத்த பொண்ணுக்காக ஒரு பையன் தயார் பண்ணி வச்சிருந்தேன். எதிர்பாராத விதமா அவன் கல்யாணமே வேணான்னு ரயில் தண்டவாளத்துல தலையை கொடுத்துட்டு உடனே தூக்கிட்டு ஊருக்கு போயிட்டானா? அப்படியா இருந்தாலும் பரவாயில்ல சார். இன்னொரு பையனை தயார் பண்ணிடலாமே. இந்த சண்டாள பையன் ஜெயிலுக்குள்ள போயிட்டான். அப்ப 4 கல்யாணமும் ஜெயில தானா? ஏப்பா ஒழுங்கா ஒரு மாப்பிளைய பாருன்னா பக்கா திருடன் பாக்குறியா? சார் அவன் ஒழுங்கான பையன் தான் சார். நல்ல உத்தியோகத்துல இருக்கிறான். உங்க பொண்ணை சரி கட்டுறதுக்காக ஏதோ செய்ய போய் இப்படி மாட்டிக்கிட்டான். நீ வாய கலரா. அவனை தாலி கட்ட சொல்லுவியா சரி கட்ட சொல்லுவியா? சார் நான் என்ன மிஸ்டர் மதன்? ரத்னா சந்திரன் ஜெயிலுக்குள்ள இருக்கு. குழந்தைய கடத்திட்டு போன குற்றத்துக்காக போலீஸ்ல அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவன் என்ன புள்ள பிடிக்கிற பயலா? நிஜமாவா? சந்திரன் ஜெயிலா இருக்கிறாரு? என்ன சொல்றீங்க மிஸ்டர் மதன்? உண்மையாதான் சொல்றேன். இப்ப நீ நேர்ல வந்தாதான் அவனை காப்பாத்த முடியும். நாம போய் அந்த பணக்கார பெரியவர் சந்திச்சு, ஐயா எனக்காக தான் ஏதோ செய்தாரு, இப்படி தவறு நடந்து போச்சு, நீ நேர்ல சொன்னீங்கன்னா தான் ஒத்துக்குவார். புறப்படு. 1 மினிட் இருங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த பொம்பளைகளுக்கு எப்ப ட்ரெஸ் பண்றதுன்னு தெரியறதில்ல சார். நீ கோச்சுக்காதப்பா. அந்த சேலை மேலே 100 சேலையை சுத்திட்டு வந்துருவா. நல்லா சுத்தலாம். தூக்கு மேடைக்கு போறதா இருந்தாலும் ட்ரெஸ் சேஞ்ச் தான் போல இருக்கு. லலிதா, சந்திரன் உள்ள இருக்கார். வாங்க சார். மதன், சந்திரனுக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லையே? ஒண்ணு கவலைப்படாதே. பெரியவரு கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன்ட்டாரு. அது மட்டும் இல்ல, அந்த குழந்தை கொல்ல வந்தான ஒரு குண்டன் அவன் அந்த வீட்டுல தான் இருந்தான். ஒரே அடி உண்மை பூரா கைக்கிட்டான். மதன், நான் ஏன் உங்களை காதலிச்சான்னு இப்பதான் ஃபீல் பண்ணேன். ஐயோ ஏன்? ஒண்ணுமில்ல, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, அதத்தான் சொல்ல வந்தேன். ஆவாடி, எங்க மனச மாத்திக்கிட்டியோன்னு பார்த்தேன். ஓ மிஸ்டர் மதன், உங்க ஃப்ரெண்ட் உங்ககிட்ட சேர்த்துட்டேன். அப்ப நான் வரேன். தேங்க்யூ வெரி மச் சார். மறக்கவே மாட்டோம். அடிக்கடி உங்க வீட்டுக்கு வரோம். ஷூர். மறுபடியும் குழந்தையை திருடுறதுக்காக இல்ல, எங்களோட ரொம்ப பழகிட்ட அந்த கண்ணனை அடிக்கடி பார்க்கத்தான். யூ ஆர் குவைட் வெல்கம். நான் வரேன். ரியலாவே பெரிய மனுஷன் தான். அப்ப லலிதா நம்ம போலாம். எங்க தனியா விட்டு எங்கடா போறீங்க? நாங்க 2 பேரும் லாண்டரிக்கு போறோம். உனக்கு லாண்டரி போடா. என்னங்க அப்போ நீங்க வீட்டை பார்க்க போங்க, நான் என் ரூமை பார்க்க போறேன். மிஸ்டர் சந்திரன், 1 மினிட். இத பாருங்க, நீங்க எனக்காக எதையும் செய்வீங்கன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம்? அந்த ஜம்புவை உங்க காலடியில விட வைக்க முடியலையே, தலைமறைவாயிட்டானே. அவனை விட மாட்டேன். உங்களுக்கு கால் இருக்கிற வரைக்கும் அவனை விட மாட்டான். ஐயோ, இனிமே ஒண்ணும் வேண்டாம். பேசாம அதெல்லாம் விட்டுட்டு நம்ம எதிர்காலத்தை பத்தி யோசனை பண்ணுங்க. நம்ம எதிர்காலமா? ஏங்க ஆண்களை வெறுத்துக்கிட்டு இருந்தீங்க, இப்ப அதை விட்டுட்டீங்களா? இப்போ நான் ஆண்களை வெறுக்கத்தான் செய்யறேன். ஆனா உங்களை தவிர. என்ன தவிரவா? இப்ப நான் என்ன ஆம்பளையா? எப்படி? என்னது? பேசாம வாங்க. யோ பையா ஹோல்சேல். எதோ அவன் கடையில போய் பார்த்த உன்னை காணோம். நீங்க என் கல்யாண விஷயமா இன்னைக்கு வர சொன்னீங்களா? நான் நேத்தே என் கடையை மூடிட்டேன். 3 மணி நேரம் ஆச்சுங்க நான் வந்து. ஏன் இங்க உட்கார்ந்துருக்க? உள்ள போய் உட்கார்றது தானே. நீங்க வீட்டுல இல்ல, உங்க மக தனியா இருக்கும். நான் அதை பார்த்தா எனக்கு வெக்கமா இருக்காதுங்களா? ஏன் மகளா? ஜெயா என் மானத்தை வாங்குற ஊச. வா உள்ள. ஜெயா ஹோல்சேல். உன் பேர் என்ன சொன்ன? என் பேரு கோபாலகிருஷ்ணன். டவுன்ல கோபின்னு சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியுங்க. இந்த பாரு டவுன் கோபி. என்னங்க? எனக்கு வேண்டிய ஒரு குடும்பம் இருக்கு. அதுல 3-4 பொண்ணு. அந்த பொண்ணுகளுக்கு மாப்பிள்ளை தேட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கைவசம் எத்தனை மாப்பிள்ளைங்க ஸ்டாக் இருக்கு? ஸ்டாக்கா?
ஹோல்சேல் புத்தி ஒன்ன விட்டு போகலையே. கொஞ்ச நேரம் கழிச்சு சாம்பிள் கேப்ப போல இருக்க. யோ, ஒரே ஒரு மாப்பிளை போஸ்ட் தான் காலி இருக்கு. அந்த பண்ணி வைக்கிற வரைக்கும் உங்க காலம் பாத பூஜை ஹோல்சேல் காலடியில மாப்பிளை போஸ்ட் ஒண்ணு காலி இருக்குன்னு அவ்வளவுதான் காலை பிடிச்சிட்டான். காந்தாவோட நிபந்தனைகள் சொல்லியுமா கால பிடிச்சுட்டான்? அத சொல்லல, அது சொல்லியிருந்தா என் கழுத்தையில பிடிச்சிருப்பான். யோ டவுன் கோபி, எழுந்திரியா, எழுந்திரி. வேண்டிய குடும்பம்னு சொன்னனே, அது வேற யாரும் இல்ல, நம்ம பிள்ளையார் கோயில் தெருவுல தர்மலிங்கம்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவருடைய கடைசி பொண்ணு காந்தாவுக்கு. கொஞ்சம் புள்ளியார் கோயில் தெரு தர்மலிங்கமா? பக்கத்துல கூட சிவாஜி சிவல் ஸ்டோர் ஒண்ணு இருக்குமே. எஸ் எஸ், அதே தான். ஐயா ஊடாது, ஒரு கூச்சலும் கோஷ்டமும் சைனா பஜார் மாதிரி. குடும்பமா அது? அரைஞ்சு பல்ல கழட்டி போடுவேன். ஏண்டா எங்க மாமனார் வீட்டையா பாக்குற? அது இல்லைங்க, நான் அப்படியே அந்த சிவல் கடையில போய் உட்கார்றது, பக்கத்து வீட்டுல நடக்கிற சண்டையெல்லாம் நல்லா காதுல விழும். அந்த சண்டையை கேட்கறதுக்காக நிறைய பேர் அந்த கடைக்கு வராங்க. முதல் மாமனார் வீட்டு தகராறு பூரா சீவல் ஸ்டோர்ஸ்ல வியாபாரம் ஆகுது. எப்படியாவது அந்த சீவல் கடையை விலைக்கு வாங்கிடு, அப்பதான் மாமனார் மானத்தை நம்ம காப்பாற்ற முடியும். உனக்கு அந்த வீட்டுல கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இருந்தா பண்ணிக்க, இல்லாட்டி போ. பொசுக்கு பொசுக்குன்னு கால விடுறான் சார். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் சார். அந்த பொண்ணை நான் பாத்துருக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கும், சினிமா நடிகை மாதிரியா இருக்கும். அந்த பொண்ணையே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க சார். கோபி, அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவ சில நிபந்தனைகள் போட்டு இருக்கிறான். முதல் நிபந்தனை, உனக்கு தாய் தகப்பனார் இருக்கக்கூடாது. ஐயோ, நான் பிறந்த உடனேயே அவங்க 2 பேரும் செத்துட்டாங்களே. ஐயோ, பயலுக்கு நல்ல ஜாதகம். ரெண்டாவது நிபந்தனை, உனக்கு நல்லா சமைக்க தெரியணும். நம்ம வீட்டுல யாரும் இல்லீங்களா? 15 வருஷமா நான் தான் சமையல். கார குழம்பும் கத்திரிக்காய் பொரியல நான் வச்சேன்னா. நீயே திம்பியா? ஏ மதனா, ஏன்டா ஹோட்டல்ல இருக்க வேண்டியவன வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்கிற? சரி சரி, கையோட மத்த 2 கண்டிஷனையும் சொல்லு. இந்த பாருப்பா, மூணாவது, அவளுக்கு திடீர்னு சினிமாவில சான்ஸ் கிடைச்சு அவன் நடிக்க போறான்னா நீ தடை சொல்லக்கூடாது. ஐயோ, அவ மட்டும் சினிமாவில் நடிச்சா தத்தரும் கூடவே போய் ஷூட்டிங் எல்லாம் பாப்பங்க. அதுக்கும் சரியா? ஐயோ, இவன் எல்லாத்துக்குமே ரெடி. மதன் கிடைச்சிருக்கான், புடிச்சு போடுறான். இவன் பிஏ படிச்சிருக்க வேண்டாம். அப்பா கோபி, என்னங்க நீ கிராஜுவேட்டா? என்ன வெட்டு? அதுல வெட்டா. மதன் மதன் இவ்வளவு தூரம் பாஸ் பண்ணிருக்கான், இன்னும் ஒண்ணுதான் அட்ஜஸ்ட் பண்ணுவாடா. எப்பா எப்பா, நீ என்ன கோபி? நான் வெறும் கோபி தாங்க. போடு போடு, இனிஷியல் கேக்குறேன், புரியுதா? இந்த பாரு, உங்க அப்பா பேர் என்ன, ஊரு பேர் என்ன? அதை கேக்குறீங்களா? ஊரு பங்காருப்பேட்டை, அப்பா பேர் அண்ணாசாமி. மதன், வெரி குட். B ஃபார் பங்காருப்பேட்டை, A ஃபார் அண்ணாசாமி, BA கோபி. மாத்தி போடு, கோபி BA. யாராவது சட்டபூர்வமா கேட்டா ஐயோ எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவோம். ஐடியாடா, ஐடியா. டேய் படாங்க, படா. நீ தான் 4வது மாப்பிள்ளை. இதுக்கெல்லாம் நான் தான் கேப்டன் மாதிரி. நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் என்ன. ஐயோ, நீங்க நில்லுனா நிப்பேன், உட்காருனா உட்காருவேன். எழுந்திரி, உட்கார். டேய், சாந்தா வந்துருவா, அதுக்குள்ள இவனை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி பாராவ ஜல்காட் மைண்டர் மாதிரி காட்டுறாங்கலாம். யார கேட்டா அங்க அப்புறம் போட்டா? என்ன கொசு வரையா? கட்டுல போட வேண்டியதாண்டா மேல போட்டுக்கிட்ட. ஐயோ, அடியாளா நீ? பெல்ட் பாரு, பெல்ட் கருமம். ஐயோ, கடுக்க நாட்டுப்புற மாதிரி. நல்ல கடுக்க. வைரமா? அதையும் கட்டு, அதையும் கட்டு. அடி அடி. ஐயோ, என்னங்க ரொம்ப வெக்கமா இருக்குங்க. கட்டடே. ஐயோ, ஆண்டா வருவா, கட்டா. ஐயோ, மாட்ட மாட்ட மாட்ட. என்ன வேணா பண்ணுங்க, காந்தா கிடைச்சா சரி. அம்மா காந்தா, அரும்பாடுபட்டு உனக்கு ஒரு மாப்பிளை கண்டுபிடிச்சிட்டம்மா. அதுதான் இது கோபி பிஏ. உன்னுடைய கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். உனக்கு மாமனார் மாமியார் 2 பேரும் கிடையாது, க்ளோஸ். இவன் பிறந்த உடனே கேட்ட முதல் சேதி அதுதான். இவரே நல்லா சமைப்பான். இனிமே நீ இஷ்டத்துக்கு ஆடலாம், பாடலாம், சினிமாவிலையும் சேரலாம். கூடவே கூஜா தூக்கிட்டு வரதுக்கு ஆல் ரெடி. அப்புறம் மாற மாட்டாரே? மாறவே மாட்டேன். மாறதாகவே இல்ல. அப்புறம் என்ன சொல்லுவ அபிப்பிராயத்தை? நீங்க தான் சொல்லிட்டீங்களே, ஓகேதான். நீங்களும் ஓகேயா? மதன், யூ ஆர் ரியலி ஸ்வீட். எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டீங்களே. Thank you dear. அப்புறம் அடுத்த வேலை என்ன? அடுத்த வேலை என்ன? 4 மாப்பிள்ளை 4 பொண்ணு ரெடி. நேரா போய் மாமனார் கால விட வேண்டியதானே. ஓகே, அவங்க எல்லாம் எங்க? அதுங்கெல்லாம் ஐஸ்கிரீம் கடையில இருக்கு, போகும்போது கூட்டி போலாம். புறப்படு பாரு. ஒரு ஷர்ட் எடுமா. எனக்கு எனக்கு பேபி, பேபி. என்னங்க? ஆமா, என்ன இன்னைக்கு இந்த வீடு இவ்வளவு அமைதியா இருக்குது? உங்க ஆசை பொண்ணுங்க அத்தனை பேரும் வெளியே போயிருக்காங்க. வெளியே போயிருக்காங்களா? உன் தம்பி இந்த அறந்தவாளு அவனும் வெளியே போயிருக்கான். போயிட்டானா? போயிட்டானா? அப்பாடா. பேபி, பேபி, நம்ம 2 பேரும் இந்த வீட்டுல இப்படி தனியா இருந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல? மறந்தே போச்சு. ஆசையா பேசி இன்னும் 10 வருஷம் கழிச்சு இப்படி சொல்லுங்க, நல்லா இருக்கும். பேபி, பேபி, ஜாய்.
ஐயோ, இது என்ன பெரிய பொதுக்கூட்டமே வருது? தம்பி, இவங்கெல்லாம் யாரு? சார், நான் சொன்ன பிரகாரமே உங்க பெண்ணுகளுக்கு எல்லாம் மாப்பிளை கொண்டுட்டு வந்து நிறுத்திருக்கேன். பாருங்க ஒவ்வொருத்தர் சும்மா எப்படி இருக்கான்னு. யாரு மிஸ் ஆகலையடா? இல்ல இல்ல இல்ல. விளையாட்டுத்தனமா போயிட போது இவங்களெல்லாம் யாரு என்னன்னு விசாரிங்க. விட்டுடுவேனா? ஏப்பா தம்பி, என்ன சந்தையில இருந்து மாட்டை விரட்டிட்டு வர்ற மாதிரி இந்த மனுஷனுங்களை விரட்டிட்டு வந்திருக்கியே, இவங்களுக்கெல்லாம் அட்ரஸ் இருக்கா? அட்ரஸ் இருக்காவா? அட்ரஸ் மட்டும் தான் சார் இருக்கு. இவன் தான் சந்திரன், உங்க மூத்த மாப்பிள்ளை. யாரு ஜெயில இருக்கிறதா சொன்னியே? அவனே அவனே. அவர்தானா? என் தம்பி ஜெயில வசதி பரவாயில்லைங்க. இப்ப என்ன கல்யாணத்துக்குன்னு ஜெயில இருந்து லீவ் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? விடுதலையை விட்டுட்டாங்க. என்ன உத்தியோகம் இருக்கு? கலெக்டர் வேலையே கிடைச்சிருக்கும். பாவம், அதிர்ஷ்டம் இல்ல. மந்திரியா வர்றதுக்கு நல்ல அறிகுறி இருந்தது. ஆனா எலெக்ஷனுக்கு நிக்கல. அப்பா அவரு ஜாலி ஜிம்கான கம்பெனில பெரிய வேலையில இருக்காருப்பா. மாசம் 300 ரூபாய் சம்பளம் அவருக்கு. அது சரிம்மா, பேருதான் சந்திரன் இருக்குது, முகத்தை பார்த்தா சகிக்கலையே. அதுக்கு என்னங்க பண்றது? பாதி நாள் சந்திரன் நல்லா இருக்கான், பாதி நாள் கேக்குறான். இப்போ எனக்கு உங்களுக்குமா கல்யாணம்? எனக்கு ரத்னாவுக்கும் தானே. அதானே என் கண்ணுக்கு அவர் மன்மத. மன்மத எப்படிதான் இருப்பானு கேள. சும்மா இருங்க. இவர் மிஸ்டர் மோகன், உங்க மூணாவது பொண்ணுக்காக பாத்திருக்கேன். அவர் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிக்கே ஓனர். இத பாருங்க, இந்த பங்காரு அண்ட் பங்காரியன் சன்ஸ் ஒன்று இருக்கு, அது எங்க தாத்தாவுடையது. அப்புறம் இந்த வரலட்சுமி அண்ட் ஜெயலட்சுமி சன்ஸ் ஒன்று இருக்கு பாருங்க, அது எங்க சித்தப்பாவுடைய. பசப்பைய நல்ல பசையுள்ள பையன்னு சொன்னேன். அவர் மிஸ்டர் கோபி பிஏ. என்ன மரியாதை. ஹோல்சேல் கடை டவுன்ல, நல்ல சில்ற. என்ன கடை? புண்ணாக்கு கடை. பூசணிக்கா. அவர் பெரிய துணி கடை, மளிகை கடையெல்லாம் வச்சிருக்காரு தெரியுமா? அம்மா ஒரு பெரிய கவலை விட்டது. இனிமே நம்ம வீட்டுக்கு வேண்டியதெல்லாம் வெளியே வாங்கவே வேண்டாம். எனக்கு வேற ஒண்ணும் இல்லைங்க. நம்ம காந்தா சினிமாவில பெரிய ஹீரோயினி ஆகணும். அது ஸ்டுடியோக்கு போகும்போதெல்லாம் நான் கூட போய் நிறைய ஷூட்டிங் பார்க்கணுங்க. எப்ப ஏற்பட்ட ஆள் பாத்தீங்களா? கூஜா பய. அது எப்படியோப்பா, அவர்தான் மீதி 3 மாப்பிள்ளைகளை கூட்டிட்டு வந்துட்டாரு. சீக்கிரமா கல்யாணத்தை முடிங்கப்பா. முடிக்கிறது என்ன, அடுத்த வெள்ளிக்கிழமை கல்யாணம் தான். இவ்வளவு சீக்கிரமாவா? சம்பந்திகளை பார்க்க வேண்டாமா? அவங்களோட பேச வேண்டாமா? என்ன தம்பி, சம்பந்திகளை பார்க்கணுமாமே? மாமா, அத்தை, நீங்க 2 பேரும் பெரிய பாக்கியசாலிகள். அதுல ஒரு விசேஷம் என்னன்னா, என்ன தவிர உங்களுக்கு கிடைச்சிருக்கிற மாப்பிள்ளைங்க அத்தனை பேரும் அனாதை பசங்க. தைரியமா கூத்துப்படாத, நான் இருக்கேன். யார் அந்த குட்டி? குட்டி கிட்டின்னு பேசாதீங்க. வயசு 21 ஆகுது. ஸ்கூல் டீச்சரா இருக்கா. மாசம் 300 ரூபாய் சம்பளம். உங்க வருமானத்தோட பெட்டர். ஏன் பேசுறீங்க? வாய கடறான். ஏய், உன் காதுலயா? வெரி குட், நீ பொழைச்ச. யாரா இவ? என்ன கேக்குறீங்க? ஷீ இஸ் மை லவ். பேரு ஜெயா. ஆனா நான் செல்லமா ஜெய். ஜெய் ஜெய் நான் கூப்பிடுறது. இன்னும் கொஞ்ச நாள்ல மிஸ்ஸஸ் ஜெய் விட்டால், ஜெய் விட்டால், ஜெய் விட்டால். விட்டலே விட்டலே ஜெய் ஜெய் விட்டலே விட்டலே விட்டலே. ஒரு பையன் ஒண்ணு தொங்க போட்டு அரிசி பைய. யாரா அவனை தட்டிட்டு புறப்படு. அவர் புத்தி அவர் விடாது. ஏண்டா இவ எப்படி அவனை லவ் பண்ணா? இவன் பெரிய அம்பிகாபதி, இதெல்லாம் போய் இவனை கேட்டுக்கிட்டு. உன் மோர கட்டிக்கு உனக்கே காதலி கிடைக்கும் போது எனக்கு கிடைக்க கூடாதா? கல்யாணத்துக்காக நீ குழந்தையை திருடிட்டு வந்த, நான் காதலியே திருடிட்டு வந்தேன். மாமா, இந்த காந்தா இருக்கிறாளே என்ன குரங்குன்னா யோசனை பண்ண, லூசுன்னா நியாயம்னு பட்டுது. சரி, நமக்குன்னு ஒரு காதலி கிடைக்க மாட்டாளா அப்படின்னு ஏங்கினேன். இவளை பிடிச்ச. எப்படி இந்த வீட்லயும் லட்சணமா ஒரு பொண்ணாவது இருக்கட்டும். ஏமா இவன் மேல நீ எப்படி ஆசைப்பட்ட? அது என்னமோ தெரியலங்க. இவரை பார்த்த உடனே எனக்கு மனசு பிடிச்சு போச்சு. டைம் அப்படி. அவ என்ன செய்வா பாவம். கொடுமை. போனா போதுங்க, எங்க கல்யாணத்தோட சேர்த்து இவன் கல்யாணத்தை முடிச்சிருங்க. தம்பி, இது பாருங்க மிஸ்டர் மதன், எங்க மாமா சோஃபா விட்டு எழுந்திருக்க மாட்டாரு. கல்யாண ஏற்பாடெல்லாம் வீட்டுக்கு வர மாப்பிள்ளைங்க தான் கவனிக்கணும். அப்படியா? டேய் சந்தர், நீதான் ஐயரு சமயக்காரன். 2 பேரும் ஏற்பாடு பண்ணு. ஹோல்சேல் வீட்டுக்கு வேண்டிய சாமான் பூரா வந்து விழுந்துடணும். சரிங்க. என் குரங்கு, நீ அங்கே தாண்டி தோரணத்தை கட்டு. அப்பா மோகனா, நீ ரொம்ப பணக்கார விட்டு பிள்ளை, பெரிய வீட்டு மனுஷன், நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம். கால் மேல கால் போட்டுக்கிட்டு ஜாம் ஜாம்னு உட்காந்துக்க. வேலை பூரா நாங்க செய்யறோம், ஆக வேண்டிய செலவு பூரா நீ கொடுத்துரு. எப்படிங்க? எல்லாம் சரிதான் தம்பி. ஆக கல்யாணம் எந்த விதமான விண்ணம் இல்லாம நடக்கணும். அதெல்லாம் நடக்கும்பா. கல்யாணம் நிச்சயமான இந்த நாளை கொண்டாட நாங்க எல்லாம் பிக்னிக் போகிறோம். என்ன? அது சரி, செலவு செய்யறது புறான்னா காத்து குடிக்கிறது நீயா? நடக்கட்டும் நடக்கட்டும். வேலையை பாரு. ஆகுது. இவ்வளவு பாக்கி வச்சிருக்க, எல்லாத்தையும் கட்டா. நீ கட்டு. டேய் ஃபூல், வாங்க. என்ன ஒரு இறக்கட்டு போதுமா? ஏன் போதாதா? நீயே சொல்லிருக்கிற நாங்களாம் அனாதைன்னு. மாமனாரையும் விசாரிச்சேன், அவரும் அதே கேஸ் தானா. உறவுமுறை யாரும் கிடையாது, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம். என்ன சொன்னேன்? என்ன அதுக்குள்ள காப்பி? இப்போ நாளை கல்யாணம் நடக்கட்டும், நாளை உட்கார்ந்து காப்பி கொடுக்குறேன்.
ஏன் தம்பி இது உனக்கு நியாயமா இருக்குதா? மணி 11ஆவது, விடிஞ்சா கல்யாணம், 4வது மாப்பிளைய காணும். வருவா சார். எங்க வர்றது? என் கண்டிஷன் என்னன்னு உனக்கு தெரியுமில்ல? நடந்தா 4 கல்யாணம் நடக்கணும், இல்லன்னா அப்படியே நிக்கணும். நடக்கத்தான் சார் போகுது. பாப்போம், பாக்குறேன் நானும் பாக்குறேன். அதான் அங்க ஏதாவது கயிறு இருந்தா எடுத்து போடுங்க. பல்ல உடச்சு விடுவோம் பரவா. வேண்டாம், கீழே வந்து எடுத்துப்போ. மேஸ்திரி கூடுவேன். மாமா பாரு ரத்னா, நமக்கெல்லாம் சின்ன பார்டர், அம்மாக்கு மட்டும் பெரிய பார்டர் போடுவேன். பார்டர்ல என்ன இருக்கு? முகத்துல அழகு வேணும். ஆமா, இவ ரொம்ப அழகு. நீ ரொம்ப அழகுடி. ஆமா, ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க? நான் பெத்த பொண்ணுங்க எல்லாருமே அழகு. ஆமா, நீ சும்மா இரு. அப்பா அம்மாவுக்கு மாத்திரம் நல்ல புடவை, எங்களுக்கு இந்த புடவை தானே நாங்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டோம். அதெல்லாம் காஞ்சினா மாப்பிள்ளைங்க ரொம்ப புத்திசாலிங்க. மாமியாருக்கு ஏன் குறை வைக்கணும்னு பெரிய படவை வாங்கிட்டு வந்துட்டாங்க. பல்ல உடச்சு விடுவோம். எதுக்கு சிரிப்பு? என் வாயை கணராதீங்க. விடிஞ்சா கல்யாணம், மாப்பிள்ளை ஒருத்தனை காணும். என்னடா மதன் இது? நிஜமாவே இந்த கோபி பையனை காணோம். ஹோல்சேல்னு ஒருத்தர் புடிச்சு போட்டோம். அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவனா? ஏன்டா என் கழுத்த இருக்கிற போய் வேலையை பாரு. ஏன்டா டேய் வாடங்க. சமயக்காரனை கூட்டிட்டு வரானா, சாப்பிடறவனை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஜாங்கிரி போடுறான்னா ஜாங்கிரினா என்னன்னு கேட்கறாங்க. அப்படித்தான் கேட்பான். இன்னைக்கு முகூர்த்த நாள், 73 இடத்துல கல்யாணம் நடக்குது. ஒரு சமயக்காரனும் கிடைக்கல. நான் என்ன பண்ணுவேன்? பெட்ரோமேக்ஸ் விளக்கு வச்சு இந்த பலகார வண்டி தள்ளிட்டு போவான, மணி அடிச்சுக்கிட்டேன். அவனை புடிச்சு கொண்டாந்த அவன்கிட்ட போய் ஜாங்கிரி போடுன்னா தித்திப்பு முறுக்கு போடுறான்னு சொல்லிருக்கணும். இல்லன்னா முறுக்க பிழிஞ்சு ஜீரால போடுறான்னு சொல்லிருக்கணும். வந்தவரை வச்சு வேலை வாங்காது, எங்களை மிரட்டு. இவ ஜாதகம் இருக்கே, ஏ கிளாஸ் செவ்வாய் தோஷ ஜாதகம். எங்க ஆளுங்கெல்லாம் ஒழுங்கா வீட்டோட இல்ல, வாழ கடையை விட்டுட்டு வர வேண்டிய தானடி. இப்ப ஒன்னால எங்க கல்யாணம் எல்லாம் நின்னுடும் போல் இருக்கு. அதானே, எதுக்கும் ஸ்டுடியோல தேடி பார்க்க சொல்லு. எங்க ஷூட்டிங் நடக்கிற இடத்துல வேடிக்கை பார்த்துட்டு நிற்கும். ஹலோ, யாரு? கோபியா? ஹோல்சேல் கிடைச்சுதான். டேய் பாவி, எங்க இருந்தா பேச? என்ன பறஞ்சு மலையில இருந்தா? இந்நேரத்துல ஏன்டா மலை மேல ஏறினேன்? டேய் எதுக்குடா இங்க போன? என்ன கமிஷன் வாங்குவா? டேய் பொழுது விடிஞ்சா கல்யாணம்டா, ஒன்னால எங்க கல்யாணம் நின்னு போயிடும் போல இருக்கு. கமிஷன் வாங்கிட்டு வரியா? லாரி பிடிச்சு வரியா? யாரா இவன்? லாரியில வந்தா லேட் ஆயிடும், நீ அங்கேயே இரு, நாங்க கார் எடுத்துட்டு வரோம். எங்க இருக்கிற? அட்ரஸ் சொல்லு. பரங்கி மலைக்கு பக்கத்துல மங்கள விலாஸ் பங்களாவா? சரி சொன்ன, நாங்க விசாரிச்சுட்டு வந்துடுறோம். அங்கே இரு மாமா, எல்லா வேலையும் நடக்கட்டும், நாங்க இதோ வந்துடுறோம். டேய் வாங்கடா. வெளியூர் வியாபாரி ஒருத்தர் நீங்க கொண்டாந்து விட்டா 5000 ரூபாய் கமிஷன் கொடுக்குறான்னா நம்ம டவுன் மணி. அவர் சொன்னா நான் கூப்பிட்டு வர மாட்டேன், நீயே கூப்பிட்டு வந்துடுறேன். ஆளை கொண்டாந்து விட்டுட்டா கமிஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். தாலி கட்ட நேரத்துல போட்டுக்கிட்டு கமிஷனா உன்ன வியாபாரம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, எவனையோ போட்டு உதைக்கானுங்க. இவரை நம்பி வந்தா உததான் வாங்கணும். உதவாங்கிறது எங்க அப்பாடா. எங்க அப்பாடாங்க கோட்டு போட்டவர் உங்க அப்பாவா? இவங்க அப்பா கிட்ட கோட்டு கிடையாதா? என்னடா செய்யறது? எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, ஓடிடலாமா? என்னடா நீ சும்மாடா காப்பாச்சா. ஐயோ அதான் சாத்திட்டு அடிக்கிறானுங்க. வேற வழி இருக்கான்னு பாக்க. இதுவே ஒரு ரகசியார, இதுக்கு இன்னொரு ரகசியார வேற இருக்குதா? இன்ஸ்பெக்டர் சார், இவன் தான் சார் காரணம். பாருங்க, இவங்க எல்லாத்தையும் தரையிலேயே நீச்சல் அடிக்க வச்சுட்டான். இன்ஸ்பெக்டர் சார், இந்த பேப்பரையும் போட்டோவை போதும், எல்லா விவரத்தையும் நான் இன்ஸ்பெக்டர் சார் கிட்ட சொல்லிட்டேன். சார் வந்து வந்தீங்க போன உடனே ஒரு ஆம்புலன்ஸ் வேன் அனுப்புங்க, இவங்க எல்லாத்தையும் அள்ளி போட்டு போனேன் நான். ஏப்பா, என்னப்பா வயசான காலத்துல காதலா? நாட்டியக்காரி கூட போட்டோவா? எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. ஏதோ பிறந்த நாள் விழான்னு சொல்லி கூப்பிட்டாங்க, போனேன். சபோலா போன இடத்துல போட்டோ வேறையா? கண்ணா, இதெல்லாம் வீட்டுல எங்க அம்மா கிட்ட சொல்லிடாத. பொழுது விடிஞ்சா எங்க எல்லாருக்கும் காதல் கல்யாணம். அத நீங்க முன்னால இருந்து நடத்தி வைக்கணும், இல்லாட்டி அம்மா கிட்ட சொல்லிடுவேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், காதல் கல்யாணம் தான், நீ பேஷா பண்ணிக்க, நானே இருந்து நடத்தி வைக்கிறேன். போலாமாடா? ஆம்புலன்ஸ் வரட்டுண்டா. இப்படி மணிக்கணக்கில் என்னால உட்கார்ந்து இருக்க முடியாது. நான் வேற ஒரு கல்யாணத்துக்கு போகணும். இங்க இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா? கொடுமையே, நடக்குமா நடக்காதவா? உன் வாயில பெட்ரோல் ஊத்தி கொளுத்த, நீங்க இருக்கவே வேணாம், நீ போ. இந்த மதன் இருக்கிறானு
அவன் இன்டெலிஜென்ட்லின்னு நினைச்சேன். இவ்வளவு முழு சோம்பேறியா இருப்பான் நான் நினைக்கல. உள்ளவா என்னது? மந்திரம் எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. மாப்பிள்ளை வரணும், தாலியை கட்டணும். அலங்காரம் எல்லாம் முடிஞ்சுதா? இப்படியே போய் ஆளுக்கு ஒரு ஜவுளி கடையில நில்லுங்க. அதென்ன அப்படி சொல்றீங்க? நேற்று ராத்திரி 11 மணிக்கு ஆரம்பிச்ச அலங்காரம் இப்பதான் முடிஞ்சது. அலங்காரம் பாதியிலே நிக்குது. என்ன அலங்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? மாப்பிள்ளை பசங்களை காணோம். எல்லாரும் வந்துருவாங்க. ஏன் இப்படி கத்துறீங்க? மதன் கூட இப்படி பொறுப்பு இல்லாம இருக்க மாட்டாரு. எங்காவது மறுபடியும் சரசா கூட போயிட்டாரா? கல்யாணம் மட்டும் நடக்கட்டும். என் ஆளை வீட்டை விட்டு வெளியே விட போறது. இந்த பலசரக்கு கடை ஒண்ணு வேண்டாம். வேண்டாம், நீ கடையை மூடு. தவாரு, நான் ஒண்ணு சொல்றேன், அதை மட்டும் நீங்க கவனம் வச்சுங்க. இந்த முகூர்த்த நேரம் மட்டும் தவறிச்சு வாழ்க்கையில உங்களுக்கு கல்யாணமே கிடையாது. யாராங்க வர்றவெல்லாம் என்ன மாமாங்கிறான்? ஐயோ, மாப்பிள்ளைங்க மாப்பிள்ளைங்க மாப்பிள்ளைங்க. நிறுத்தப்பா, நீ வேற உபத்தரவுப்படுத்திக்கிட்டு. ஏப்பா தம்பிங்களா, நீங்க எல்லாம் கல்யாண மாப்பிள்ள மாதிரி வருவீங்க நான் எதிர்பார்த்தா பட்டாளத்துல போய் உதவ வாங்கிட்டு வர்ற மாதிரி வருவீங்களே. எல்லாம் இந்த ஹோல்சேல் பய பண்ண வேலை மாமா. இந்த கிறுக்கு பைய அவங்க அப்பாவை காலி பசங்க இருக்கிற இடத்துல கொண்டு போய் மாட்ட விட்டுட்டா. அவரை காப்பாத்த போற இடத்துல ஏழை பணக்கார வித்தியாசம் எல்லாம் ஒரே இடத்துல வச்சு செமிச்ச பொத்தி விட்டாங்க. அடிக்கிறவன் ஏழைக்கு ஒரு அடி பணக்காரனுக்கு ஒரு அடின்னு தான் அடிப்பானாக்க. ஏப்பா மறுபடியும் உங்களுக்கு கை கால் வருமா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா. முதல்ல தாலியை கட்ட சொல்லுங்க. முகூர்த்தத்துக்கு என்ன 2 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. அவசரத்துல ஆள மாத்திராங்க. எங்க வரவல மணவரையில வந்து உட்கார்ந்து என்ன பண்றது? பந்தலுக்கு இன்னும் தாலி வந்து சேரலையே. தாலியை காணுமா? நகை செய்ய கொடுத்தமே அங்கிருந்து வாங்கிட்டு வரீங்க என்னமா? கல்யாண நேரத்துல என் வாய கலர் இல்ல, முன்னெச்சரிக்கையெல்லாம் வாங்கியாந்து வச்சாயிருந்தான். அடிச்சு பல்லெல்லாம் உடைக்கிறேன் பாருங்க. இருக்கிறது 1.5 நிமிஷம். பல்ல உடைக்க போறா ஹோல்சேல் தாலியை வாங்கி அடிச்சு உங்ககிட்ட சொன்னல. ஏன் வாங்கிட்டு வரல? எங்கிட்ட எங்க சார் சொன்னீங்க? அந்த லூஸ் பைய விட்டல் கிட்ட சொன்னீங்க. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கடைசி நேரத்துல தராதானா? பிள்ளவாள், முகூர்த்தத்துக்கு இன்னும் 1 நிமிஷம் 15 செகண்ட் தான் இருக்கு. 5 பேருக்கு தாலி கட்டி ஆகணும். தாலியே காணும் இன்னும். நானும் சரி. ஏய்யா, தாலியை இடுப்புல வச்சுட்டா தாலி எங்க இருந்து வரும்? இங்க பாத்தியா, இடுப்புக்கு தாலி கட்டி வச்சிருக்காரு. தம்பி, தாலி வாங்க முடியாது. संवत्सरमेवावरुन्धे